ரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நிர்மலிவேணியன் அலகில் யோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்றிட சிவகதிதானே. பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே, இறையருளும் குருவர்களின் துணையோடு இன்றைக்கு மெய்ஞானம் என்கிற பொருள் பற்றி சிந்திக்க இருக்கிறோம். வருகை தந்திருக்கிற சான்றோர் பெருமக்கள் எல்லோருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கம். நேரத்தின் அருமைப்பாடு கருதி கிடைத்திருக்கிற நேரத்தை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் நேரடியாக செய்திக்கு செல்கிறேன். இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்ததன் நோக்கம், ஏன் இப்படி ஒரு தலைப்பு இப்படி பேசணுமா என்றால், என்னிடம் 108 வாரம் சொற்பொழிவை கேட்டவர்கள் பல முறை என்னை கேட்பது உண்டு, இது என்ன, இது என்ன, ஏதோ ஒன்று சொல்கிறீர்களே, அது என்ன? நான் அடிக்கடி அவர்களை சொல்லுவது, இதை சொல்ல முடியாது, சொல்லுகிற அதிகாரம் எனக்கு இல்லை. அதுக்குன்னு ஒருத்தர் வரல, அவர் தான் சொல்லுவார். இதுதான் நான் அவர்களை இதுவரை சொல்லி வந்தது. இப்பொழுது கூட நான் எதுவும் சொல்ல போகிறதில்லை, அது வேறு விஷயம். அதனால் போன சித்தர் மையத்தில் ஐயா பெரியவர் கேட்டார், ஐயா உங்கள் பேர் மறந்துச்சு எனக்கு. ராமகிருஷ்ணன் அவர்கள் கேட்டார், ஐயா எங்களுக்கெல்லாம் 80 தாண்டுகிறோம், உங்களுக்கு இப்போ 73ன்னு சொல்லிட்டீங்க, இன்னும் எப்படித்தான் நாங்கள் இப்படியே வண்டி போகிறதா, எங்களுக்கு ஏனும் அதுக்கு ஒரு வெளிச்சம் வேண்டாமா என்று கேட்டார்கள். அப்பொழுதுதான் எனக்கு மனதிலே தோன்றியது, இது என்னன்னு விளக்கிடுவோம். முதல்ல 2-3 பகுதியாக தான் அதை வச்சுருக்கேன். நான் பேசுகிற பகுதியோடு நிறைவு பண்ணுகிறேன். இதுதான் ஆன்மீகம் பற்றியும் மெய்ஞானம் பற்றியும் சித்தரை பற்றியும் நான் நிறைவாக பேசுகிற பேச்சு. அப்படிலாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டு நான் இதில் முதல் பகுதியிலே பெரும்பகுதி எல்லாம் முடிஞ்சிடும். அதாவது இந்த மெய்ஞானத்தை ஒருவர் கேட்டு விரும்புகிறார் என்றால் அவர் முதல்ல தன்னை தகுதிப்படுத்தி கொண்ட சீடனாக வேண்டும். ஒரு சீடனுக்கு குரு சொல்வது தான் உபதேசம். இந்த மாதிரி மைக் போட்டு மேடை போட்டு சொல்வது உபதேசம் அல்ல. அப்போ என்னுடைய முதல் முயற்சி பகுதி 1 என்பது முழுமையும் ஒரு சீடர் தயாராகிட்டாரா, முதல்ல சீடர் ஆகிட்டீங்களா, அதுதான் பிரச்சனை. அதை பற்றி தான் என்னுடைய இந்த முதல் பேச்சு. 2வது அதையெல்லாம் இப்போ நூலாக்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு 2-3 மாதமாக என்னுடைய மண்டை பூரா இப்போ 100 கிலோ வெயிட்டெலாம் இருக்குது. அது இன்றைக்கி ராமராஜ் காலையிலே வந்துட்டார். அவரை வைத்துக்கொண்டு 2வது பகுதி இந்த மெய்ப்பொருள் மெய்ஞானத்துக்குரிய சித்தர் பாடல்கள். அது நம்மகிட்ட நூல்கள் தெய்வத்தமிழ். இது சங்ககாலம் தொடங்கி வள்ளலார் மகாகவி பாரதியார் வரை மெய்ஞானத்தை பற்றி ரொம்ப பாடியிருக்கிறார். பாரதியாரே என்னுடைய கருத்துப்படி ஒரு சித்தர். ஏன்னா அவர் பல சித்தர்களோட தொடர்பில் இருந்தவர். உள்ளச்சாமி, மாங்கோட்டை சாமி, கோபால் சாமி என்று பல சித்தர்கள்ட்ட தொடர்பில் இருந்தவர். அவர் இந்த சித்தர் நெறியை பற்றிலாம் விரிவாக பாடியிருக்கிறார். அது பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 1,00,000 பாட்டு நம்ம கைவசம் இருக்குது, ஸ்டாக். அதை எல்லாத்தையும் நீங்கள் தேட முடியாது. அதனால் அதில் செலக்ட் பண்ணி இப்போ காலையிலேருந்து அவர் தட்டச்சி பண்ணிகிட்டு இருந்தார். வீட்டுக்கும் கொடுத்துருக்கேன். கூறியது குரலாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நான் சில உண்மைகளை சொல்லிடலாம். இன்னும் நம்ம இந்த மெய்ஞானம் பற்றிலாம் இனிமேலாம் பேச போகிறதில்ல, போதும். ஏன்னா 40 வருஷமாக பேசியாச்சு, 108 வாரம் பேசியாச்சு. கேட்டு திருந்துவார் ஒருவரும் இலர், எனவே கடைபிடித்தோம் கொள்வார் இல்லை கட்டிவிட்டோம். அதனால் அதெல்லாம் சத்தியமான வாக்கு தான். மெய்ப்பொருள் என்று 30 பக்கத்தில் போட்டேன் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே. அது யாரும் படிக்கலை. பல பேர் அதை எதிர்த்தார்கள், எரித்தார்கள், மண்ணில் போட்டு புதைத்தார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சரி ஒரு 20 ஆண்டு 15 ஆண்டு கழியட்டுன்னு சொல்லிட்டு இப்போ அம்மியில் வெளியிட்டு சித்தர் வழியில் அதை போட்டேன் உள்ள. அதை கையில் வச்சுருக்கார். அதில் இருக்கிறத திருப்பி படிப்பாங்களான்னு சித்தர் வழியில் போட்டேன். யாரும் படிக்கலை. ஐயா தான் 50 காப்பி வாங்கினார் சித்தர் வழி. அவர் ஒருத்தர் தேடி இருக்கிறார், வாங்கி எல்லாருக்கும் கொடுத்து அப்படியா படிப்பாங்களான்னு. என்னுடைய நூல்களில் சில விஷயங்கள் கூறியது கூறலாக இருக்கும். அப்படியாவது எங்கேயாவது இதை விட்டவங்க அங்கே படிப்பாங்களான்னு. மெய்ப்பொருள்னு ஒரு நூல் வந்தது. அதில் அந்த அந்த மெய்ப்பொருளில் இருக்கிற அந்த நூலை எடுத்து
அந்த நூல்லையும் போட்டு பார்த்தேன், அதுவும் விற்பனை ஆகலை. சரி, கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். இந்த மெய்ஞானம் என்பதில் ஞானம் 2ல் இந்த எல்லா பாடல்கள், மெய்ப்பொருளை அறிந்து கொள்ளக்கூடிய ரகசியமான பாடல்கள், உபதேசத்தில் சொல்லப்படுகிற பாடல்கள் எல்லாம் சித்தர் பாடல்கள் தான். என் கருத்து எதுவும் இல்லை, எதுவுமே என்னுடைய செய்தி இல்லை. அதை தான் இப்போ தட்டிச்சிருக்கார். சரி, இன்றைக்கு நாம் விளக்கமாக சொல்ல போவது, முதல்ல இதை ஒருவர் பெற விரும்புகிறார் என்றால் அவர் என்ன, அதுவே இல்லாமல் எல்லாரும் என்னன்னு தெரியாமலேயே ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த பொருள் என்னன்னு தெரியாமல் அதை பெறுவதற்கு ஆசைப்படுகிறார்கள். ஆசைப்படுவது தப்பில்லை, அனைத்துக்கும் ஆசைப்படு. ஆனால் அந்த ஆசைப்படுகிற பொழுது நாம் அரிதான நெல்லிக்கனி, அது பரிபாஷை. நெல்லிக்கனி என்பது நாம் உண்ணுகிற நெல்லிக்கனி, ஆன்மீகத்தில் சொல்லுகிற நெல்லிக்கனி பரிபாஷை. அதை பெருகணும்னா அவர் அந்த மலை ஏறணும். ஆபத்தான இக்கட்டில் போய் அந்த நெல்லிக்கனியை பறித்து சாப்பிடணும். ஆனால் இப்போ என்ன, சமூகத்தில் யாரும் எந்த முயற்சியும் செய்வதற்கு தயாராக இல்லை. ஆனால் பலனை எதிர்பார்க்கிறார்கள். உழைக்காமலே ஊதியம் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். பாடுபடாமல் பலனை எதிர்பார்க்கிறார்கள். இவையெல்லாம் உலகியல்ல சாத்தியம். பாட்டம் சொத்து பேரனுக்கு. உலகியல்ல நம்ம பலவேறு சட்டத்திட்டங்களை வச்சுருக்கோம். யார் வேண்டுமானாலும் எந்த பதவியும் பெறலாம், எந்த சம்பளத்தையும் பெறலாம். அதே மாதிரி வாழ்வியலில் பாட்டம் சொத்து பேரனுக்கு கண்டிப்பாக உண்டு. அப்பா சம்பாரிச்ச அவர் பாடுபட்டதெல்லாம் யாருக்கு போய் சேரும்? பாடுபடாத சோம்பேறியாக இருக்கிற பிள்ளைக்கு போய் சேரும், பேரனுக்கு போய் சேரும். ஆனால் அருளியலில், ஆன்மீகத்தில் பாடுபட்டவர்கள் மட்டுமே பலனை எதிர்பார்க்க முடியும், அடைய முடியும். நான் பெற்ற அனுபவங்களை என் பேரன் பெற முடியாது, என் மகனும் பெற முடியாது. மூவா சொல்கிற மாதிரி, என் உடம்பின் கூரைத்தான் என் மகன் பெற்றான், என் உடம்பின் கூறுகளைத்தான் என் மகள் பெற்றார். அதே மாதிரி என் தந்தையின் கூற்றினை என் உடம்பு பெற்றிருக்கிறது. ஆனால் நான் தாய்மானவர் மகன், நாவுக்கரசர் மகன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, தாமரைப்பூ இருக்குது. தாமரைப்பூ பக்கத்திலே தவளை 10 வருஷமாக கூட்டிட்டு கொடுத்து நடக்குது. அதுக்கு மேக்சிமம் வயசு 10, அதுக்கு குறைவாகவே பல தவளை போயிடும். ஆனால் ஒரு நாள் கூட அது தாமரைப்பூவின் வாசனையை அறிந்ததில்லை, அதில் இருக்கிற தேனை உண்டதில்லை. ஆனால் அது கூட தான் இருந்தது. ஆனால் எங்கிருந்தோ இருந்த வண்டு தாமரைப்பூவில் அமர்ந்து அது மகரந்தங்களை எல்லாம் நன்றாக சுவைத்து தேனை உண்டு விட்டு போயிட்டு. இப்போ குற்றம் தாமரைப்பூ தான், தவளை குற்றமா? நீ எல்லாம் இப்போ இந்த 2 மணி நேரம் நம்ம சிந்திக்க போகிறோம். குற்றம் குருவினுடையதல்ல, சீடன் முயற்சியோடும் பயிற்சியோடும் வருகிற பொழுதுதான் அதை நீங்கள் சரியாக பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்றால் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் இந்த பதிவு செய்கிற இந்த பதிவை நூலில் போடுகிற பொழுது எப்படி டைட்டிலே அதான் போடுறேன். இந்த நூல் எல்லாருக்கும் உரியதில்லை. இப்போ நாம் சொல்கிற இந்த பேச்சு நாளைக்கு யூடியூப்பில் வந்தால் கூட பார்க்குற நேயர்களுக்கு என்னுடைய தாழ்மையான கருத்து, இது எல்லோருக்கும் உரியதில்லை, எல்லா மக்களுக்கும் உரியதில்லை. அருளியலில் 4 பிரிவுகளுக்குள்ளே தான் ஞானத்தை பெற முடியும். இதுக்கு மேலே பிரிவெல்லாம் இல்லை. உலகத்தில் எந்த சமயமாக இருந்தாலும் இந்த 4க்குள்ளே அடங்கிடும். இந்த 4 வழியாகத்தான் நீங்கள் மெய்ஞானத்தை பெற முடியும். ஒன்று சரியை, ஐயா முன்னாடி வந்துடுங்க, கிரியை, யோகம், ஞானம். இந்த 4 வழிகளில் தான் பெற முடியும், வேறு வழியே இல்லை எனக்கு தெரிந்து. அது இஸ்லாத்துலேயும் இருக்குது. சரிகட், ஹரிகட், மஹ்ரீபக் இதெல்லாம் இருக்குது. எல்லா சமயத்துலேயும் 4 வழி தான் இருக்குது. அதுக்கு மேலே நுட்பமாக போனீங்கன்னா 1 1 4 4ஆக பிரியும். சரியில் சரியை, சரியில் கிரியை, சரியில் யோகம், சரியில் ஞானம். நாம் இந்த பொருள் பற்றி ஆழமாக தான் பேச போகிறோம். இது ஒரு சிந்தனைக்கு உரிய சொற்பொழிவு. முன்பே நான் திரும்ப சொல்கிறேன், ஏன்னா இது யூடியூப்பில் வந்து போட்டுருவார். இது எல்லாருக்குமானதல்ல, பொதுமக்களுக்கு உரியதும் அல்ல. இந்த 4ல் ஞானம் வேண்டி இந்த பிறப்பில் நாங்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம் யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்குரியது. இந்த நூல் நாளைக்கு தட்டச்சாய் வந்தால் கூட, பிரிண்ட் ஆனால் கூட, இந்த ஞான வேட்கைக்கு உரியவர்களுக்கு மட்டும்தான் அது உரியது. நான் வெளிப்படையாக தான் பேசுகிறேன். எல்லாரும் இதை படிச்சுட்டு 1000 கருத்தெல்லாம் சொல்ல வேண்டாம். நோ கம்பேரிசன், நோ கிரிட்டிசிசம். இது உங்கள் கையில் கொடுக்கல. இன்னும் நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால், எல்லா சமயத்திலையும் தோன்றிய வேதங்கள், எல்லா சமயத்திலும் த்ரூ த வேர்ல்டு எல்லாருக்கும் சொல்லப்பட்டதல்ல. இந்த கருத்தையெல்லாம் நான் சரியாக ஸ்ட்ராங்காக பதிவு செய்கிறேன். மறுக்கிறவங்க தனியாக மறுத்துங்க, இப்போ குறுக்கு வருவாங்க. எல்லாருக்கும் சொல்லப்பட்டதல்ல.
இந்த ஞானங்கள் எல்லாமே அவரவர்கள் சீடருக்கு சொன்னது. அவரவர்கள் இப்படியே இருக்குன்னு விட்டுடுங்க. அவரவருடைய சீடருக்கு சொன்னது. நான் சொல்கிறது சரியா? நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், ஆராய்ச்சி பாருங்கள். நான் அடிக்கடி சொல்கிறது தான், நான் சொல்வதை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ஒன்றுக்கு 2 முறை இல்லை, 10 முறை சிந்தித்து பாருங்கள். சரியாக இருந்தால் ஏற்றுக்கொண்டு, இல்லை என்றால் தாராளமாக விட்டு உங்களுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை பின்பற்று. நான் தெளிவாக தான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ இந்த ஒரு பிரச்சனை வந்துட்டுனால, பல பேர் கேட்டதுனால 3 இடத்துல இந்த கருத்துக்களை பதிவு, அது அந்த இடத்துல மாதிரி என்னுடைய கருத்து மாறிடும். முதல்ல நண்பர்களுக்காக திருச்சியில் பேசினேன், அறையில் லாட்ஜில் 4 மணி நேரம். போன 30ஆம் தேதி அருள்ஞான பெருவிழை என் குருநாதர் தேமொழியார், எதுக்கு 4-5 குருமார்கள் உண்டு, அதில் நிறைவாக இருந்தவர் தேமொழியார் சாமிகள், புக்கத்துறை நடராஜபுரம். அங்கே நான் 30ஆம் தேதி அவருடைய ஜீவ சமாதியில் சித்திரா பௌர்ணமி விழாவில் இதே தலைப்பில் 2.5 மணி நேரம் பேசுகிறேன். எவ்வளோ பேர் வாங்கிக்கிட்டாங்கன்னு தெரியாது, புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியாது. வாங்கிக்கிட்டு என்னை பற்றி என்னென்ன நினச்சாங்கன்னு எனக்கு தெரியும். இதுதான் சமூக அமைப்பு. இது 3ஆவது முறை. ஏன்னா 3 முறை இதை பேசுகிற பொழுது இது பொருள் என்னன்னு ஓரளவு தெரிஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். இதுதான் அந்த நூல் மெய்ஞானம் என்ற நூலில் ஞானம் 1 என்ற பகுதியில் ஒரு 40-50 பக்கம் வருது. இப்போயே 40 பக்கம் தட்டச்சு பண்ணியாச்சா, 35 பக்கம். இப்போ இதெல்லாம் சேர்க்குறப்ப கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே சேர்ந்துக்கும். இந்த ஞானப்பாடல்கள் தொகுதி 2ல் ஞானம் 2ல் அது ஒரு 50 பக்கம் இருக்குது. இவ்வளோ தான் இந்த தமிழ் இலக்கியத்திலேயே இந்த மெய்ஞானத்துக்குன்னு உரிய பாடல்கள். இதை நீங்கள் எல்லாத்தையும் படித்து கஷ்டப்பட வேண்டாம், சொல்லியாச்சு. உரை சொல்லலை, நான் அந்த ஒம்புக்கெல்லாம் போகலை. இதையும் தாண்டி விருப்பம் இருக்கிறவர்கள் தேடி வாங்க, அப்புறம் நம்ம பேசுவாருங்க. அதனால் இது என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, நான் திரும்ப திரும்ப உண்மைகளை பதிவு செய்கிறேன். எந்த வேதமும் எல்லாருக்கும் உரியதல்ல. இதில் கருத்து பண்ணலாம். வேதம் உபனிஷதம் நமக்கானது அல்ல. அது வேத அவங்களுக்கு உரியது. உங்களை அவங்க படிக்க சொல்லலை. யாராவது கட்டாயப்படுத்துகிறாங்களா? ருக்கு வேதத்தை படிச்சுனா ஆகணும், சாம வேதத்தை உங்களை கட்டாயப்படுத்துறதில்ல. எதுக்கு அதை நீங்கள் படிச்சுட்டு இப்போ அச்சு போட்டுட்டதுனால அப்போ எல்லாம் ஓலைச்சூழல் எழுது. ஆரம்பத்தில் எழுதாக்கலவின்னு பேர். அதுக்கு ஓலைச்சூழல் கூட எழுத மாட்டாங்க. குரு சீடனுக்கு சொல்லி, சீடன் சீடனுக்கு சொல்லி, இப்படியே செடி வாயாக வந்தது. இப்போ அச்சு போட்டுட்டு நீங்கள்லாம் படிச்சுட்டு கம்பேரிசன் பண்ணுறீங்க. இது உங்களை யார் கேட்டது? நல்லா கவனிக்கணும் நீங்கள். அதே மாதிரி 12 திருமுறை 18,300 பாட்டு பேர் நம்மகிட்ட இருக்குது. அது எல்லாருக்கும் உரியதா? தமிழ்நாட்டில் பக்கத்து வீட்டுக்கார வைஷ்ணவம் படிக்க மாட்டாங்க, தொட மாட்டான், கண்டு முட்டு திட்டு முட்டு கேட்டு முட்டு. 4000 பாசனம் இருக்குது. அது எல்லாருக்கும் உரியதா? சைவர்கள் படிப்பாங்க, தொடவே மாட்டாங்க, தொடவே மாட்டாங்க. நான் ஒரு தீவிர பெரிய அறிஞர் சைவர்கிட்ட பேசின ஃபோனில் எனக்கு ஒரு வழக்கம் உண்டு. சின்ன வயசுலேருந்து நான் பிறப்பால் வைணவன். இந்த நாராயணன் சொல்லுவோம். நான் ஃபோன் எடுத்தனே, வணக்கங்க நாராயணன். உடனே அவர் நான் உணர்ச்சி உடனே அட்டி செருப்போம், எவன் அவன் நாராயணன். நான் சரிங்க நமச்சிவாய. நான் உடனே டேக்கடிச்சிட்டேன். இதுதான் யதார்த்தம். நல்ல கவனிங்க. 4000 பாசுரங்களும் சைவர்கள் தொட மாட்டாங்க. அது யாருக்கு சொல்கிறார்? அவர் வைணவர்களுக்கு சொன்னது. அதே மாதிரி அத்வைதம் ஆதிசங்கரர், விஷ்டாத்வைதம் ராமானுஜர். நீங்கள் படிப்பீங்களா? துவைதம் மத்துவர் 14ஆம் நூற்றாண்டு, மெய்கண்டார் சைவ சித்தாந்தம் 14. யாருக்கு அது? ஒரு சித்தாந்திவாதிக்கு அந்த சாஸ்திரம். மற்றவங்க ஏற்றுக்குவாங்க. உலகத்தில் பக்கத்து இருக்கிற வைணவர் ஏற்றுக்க மாட்டார், சமணர் ஏற்றுக்க மாட்டார், பௌத்தர் ஏற்றுக்க மாட்டார். அவர் 30 உண்மை ஏற்றுக்குவாரா? அத்வைதம்னா எங்கள் அத்வைதம் தான் இந்தியாவில் கொடி கோச்சி பறக்குது. ஏகத்துவம், ஒன்று. சித்தர்கள் நிறையது, 2 இல்லை 1. அந்த 1ன்னு சொல்கிறது சைவ சித்தாந்தவாதிகள் ஏற்றுக்குவாரா? ஐயா சி.வி. ராமச்சந்திரன் தான் சொல்லணும். ஏற்றுக்குவாங்களா? ராமானுஜனை ஏற்றுக்க மாட்டேன். அவர் விசேஷமான அத்வைதம், விஷ்டாத்வைதம். மத்துவர் 2 துவைதம். இது சரியாக புரிஞ்சிக்காம எல்லாம் புத்தகம் போட்டு வியாபாரி விற்ற உடனே எல்லாம் படிச்சுட்டு நான் யார் உயர்ந்தவன், இது சரியில்லை, உங்களை யார் இதெல்லாம் கம்பேர் பண்ண சொல்லி உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா? இவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவன் உங்களை சொல்றது நீங்கள் யார்? இப்போது நான் வகுப்பில் ஆசிரியராக இருந்தவன் 40 ஆண்டுகள். பையனுக்கு மார்க் போடுறேன், இவன் நல்ல பையனை சரியாக படிக்கல, நான் ஆசிரியர் பையனை தரம் பிரிக்கிறேன். இவன் கெட்டிக்காரன் 90 மார்க் 6 மார்க். அப்போது அந்த மாணவனுக்கு நான் ஆசிரியராக இருக்கிறதுனால அவனுக்கு மதிப்பீடு செய்கிற தரம் பார்க்குறேன். அப்போ நீ ராமானுஜருக்கும் ஆதிசங்கருக்கும் நான் பெரியவர் சின்னவரை, நான் அவங்களோட பெரியவராக இருக்கணும் சார். நான் ஒரு நூலை, ஒரு அறிஞரை, அருளாளரை நான் தரம் பிரிக்கிறேன்னா நான் அவங்களோட பெரியவராக இருக்கணும். தவத்தில் நான் வருவிக்க உற்றவனாக இருக்கணும். வள்ளலார் சொன்னது போல்
இல்லை சேக்கிரார் சொல்கிற மாதிரி ஞானசம்பந்தர் திரு அவதாரம் செய்தருளினார் அப்படி இருக்கணும். நான் ஒன்றுமே இல்லை, இட்லி போண்டாக்கு ஆசைப்படுற சாதாரண மனுஷன் உட்காந்துட்டு புத்தகத்தை படிச்சு அவருக்கு என்ன தெரியும் வாரிசன், இவருக்கு என்ன தெரியும், இவர் உயர்ந்தவர் அவர் உயர்ந்தவர். என்னங்க சார் நாடு? மெய்ஞானம் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. உனக்கு என்ன தேவை நேரடியாக விஷயத்துக்கு வந்துரு. உனக்கு வேணுங்கிறத கேளு, முடிஞ்சா தரோம், இல்லைன்னா அடுத்த வேலைக்கு போ. அதை விட்டுட்டு எல்லாத்தையும் எல்லாரும் படிக்க வேண்டியது, அரைகுறையாக படிக்க வேண்டியது, அட்டைப்படத்தை பார்க்க வேண்டியது, இல்லைன்னா மதிப்புரை பேப்பரில் வருது பாருங்க, அதை படிச்சுட்டு இவருக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி புத்தகத்தையே கரைச்சி குடிச்ச மாதிரி மேடையில் பேசுறது, யூடியூப்ல பேசுறது. என்ன அட்மோர் த ரிசல்ட்? எல்லா மக்களையும் குழப்பி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக எல்லாரும் குழப்பி போட்டுட்டாங்க. அதனால் இந்த குழப்பெல்லாம் வேண்டாம். இப்போ இதை கூட யாராவது கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்ல வேண்டியது என் கடமை, அதனால் சொல்லிடுறேன். அதனால் இதை பதிவு செய்யப்பட்டு நூலாக வந்துடும். இப்போது முதல் சிக்கல் ஆன்மீகத்தை கொஞ்சம் உரிமையாக கேட்கலாம் இல்லையா? தப்பாக நினைக்க மாட்டீங்களா? நீங்களாம் எனக்கு வேண்டியவங்களாம் உரிமையோட பேசுகிறேன். நான் எதையுமே எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை, எதையும் எதிர்பார்ப்பதும் இல்லை. நல்லா கவனிங்க. ஒரு மருத்துவர் இருக்கிறார். இப்போ நீங்கள் டாக்டர் ஆகணும், ஐயா வந்திருக்கார் ஜெயபிரகாஷ் நாராயணன். மருத்துவர் ஆகணும்னா நான் நினச்சி ஆகிட முடியுமா? ஆக முடியாது. என் பையனை ஆக்கணும்னா ஃபஸ்ட்டு முதல் பேசிக் +2 ஒழுங்காக படிக்கணும். அது வரைக்கும் படிக்கணும். 12 ஆண்டுகள் படிக்கணும் இல்லைங்களா ஐயா? படித்த பிறகு அப்புறம் அவன் இன்னைக்கு நீட் நடக்குது எக்ஸாமு, நீட் எக்ஸாம் எழுதணும், அதில் வெற்றி பெறணும். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு MBBS சேரணும். 5 வருஷம் முறையாக படிக்கணும். அதுக்கப்புறம் ஓராண்டு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மெடிக்கல் ப்ராக்டிஸ்னர் உங்களுக்கு நம்பரை போட்டு ரிஜிஸ்டர் நம்பரை போட்டு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் யூஆர் ஏ டாக்டர். அதையும் இந்த சமூகம் ஏற்றுக்கல. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் MD or MS, அதுக்கு மேலே அதுக்கு பல கோடி செல்வாங்க. MS MD அதை வாங்கின பிற்பாடு எங்கேயாவது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில், GH மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டலில் இல்லை ப்ரைவேட்டாக இருந்தால் ராமச்சந்திரன் போய் தினந்தோறும் ஒரு 50 பேஷண்ட்டை பார்க்குற மாதிரி அவர் தன்னை தயார் பண்ணிக்க. அங்கே போய் உட்காந்து பார்ப்பார். ஸ்டைஃபுன்னு வந்தால் கூட பரவாயில்ல சார், ஒரு 20,000 வந்தால் கூட பரவாயில்ல. பை ப்ராக்டிஸ் தன்னை தயார் செய்து கொள்ளுகிறார். அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12, 5, 17, 18, அப்புறம் ஒரு 5 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் இதுக்குன்னு நீங்கள் செலவு பண்ணால்தான், முயற்சியோட பயிற்சியோடு சேர்ந்தால்தான் யூ ஆர் ஏ கம்ப்ளீட் முழுமையான ஒரு டாக்டர் இல்லைங்களா? உலகியல் படிப்புக்கே இவ்வளோ காலம் ஆகுது. அப்போ தானே உங்கள் சமூகம் ஏற்றுக்கும் உங்களை டாக்டர்னு. ஆனால் அருளியில் பாருங்கள், நேராக அங்கேருந்து அந்த பேச்சை கேட்பேன். கீழே சார் ஏதோ சாகாத்தலை வேகாக்கால் போகாப்புன்னு சொல்லு, அது என்ன சொல்லுங்கள்? டாக்டர்கிட்ட போய் இப்போ கேட்க முடியுமா? டாக்டர் நீங்கள் இந்த மருந்து கொடுத்தீங்க, என்ன கொடுத்தீங்கன்னா டாக்டர் என்ன பண்ணுவார்? முதல்ல வெளியாடு போயிட்டு கேட்க முடியுமா? இப்படி இறங்கணுன்னே கேட்குறான். சார் நெருப்பாறு மயிர்பால்னு சொல்லல, என்ன சொல்லுங்கள் சார்? டாக்டர் 15 வருஷம் படித்த மாதிரி இது மெய்கல்வி கலாசாலைன்னு ஒரு மெய்குருபரன்றிருந்து 25 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு வர்றத இவர் என்ன கேட்குறா இறங்கணுன்னே? இப்படி யாராவது போய் கேட்பீங்களா டாக்டர்கிட்ட? சரி, தாய்மானவர் பாட்டிலே இருக்கு, உணர்வு நெருப்பாறு, உணர்வு நெருப்பாறு, ஏறு நினைவு மயிர்பால். நெருப்பாறு அது எதில் கலக்குறீங்க? இரும்பு பாலத்தில் இல்லை, மயிர் பாலம். அந்த நெருப்பு விட்டு இங்கே இருக்கிற போது மயிர் இதாகிடும். இது தாய்மானவர் பராமரக்கல்ல சொல்ல வெளிப்படையாக சொல்கிறார். எத்தனை பேருக்கு புரியும்? புரியலை. கம்பசூத்திரம் இல்லை, புரிஞ்சுக்கலாம். அது புரிய பயிற்சி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டா எல்லாருக்கும் புரியும். இப்போ என்னுடைய ஆதங்கம் என்னன்னா, எந்த முயற்சியும் எந்த பயிற்சியும் இல்லாமல் எந்த பாடுபடாமல் உட்காந்து சொல்லுங்கள், ஏசி ரூமில் உட்காந்து இதை என்ன சொல்லுங்கள், எப்படி சார் வந்து சார்? இது நாட் ஒன்லி இன் மெடிக்கல் ப்ராக்டிஸ், ஈவன் யூ போட்டு ஜுடிஷியல் லாயராக ஆகிட முடியுமா நீங்கள் நினச்ச உடனே? +2 அப்புறம் BL அப்புறம் ML, இப்போ 5 இயர்ஸ் இன்டகிரேஷன் கோர்ஸ் வந்துட்டாங்க. ஸ்ட்ரைட்டாகவே 5 வருஷம் படித்தா ML. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்புறம் தான் உங்களுக்கு லா பார் கவுன்சிலில் பதிவு பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க நம்பர்லாம். அப்போ தான் நீங்கள் லாயர் ஆக முடியும். எடுத்தோடனே லாயர் ஆக முடியாது. அதுக்கப்புறம் ஒரு சீனியர் லாயர்கிட்ட ஜூனியராக குறைஞ்சது 5 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வாயிலாக எப்படி கொடுக்குறது, எப்படி வாங்க, எழுத தெரியணும்ல. இப்போ கோல்டு மெடல் வாங்கியிருப்பார் ஒரு MLA, இவரால் கோர்ட்டில் போய் நிற்க முடியாது. ஒரு கோர்ட்டில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எப்படி வாதம் பண்ணணும், எல்லாம் ஒரு சீனியர் கூட போய் 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 மெட்ராஸ் ஹைகோர்ட் போனால் தலை சுத்தம். ஏன்னா 30-35 பார் இருக்குது. எந்த பாரில் எந்த நீதிபதி உட்காந்து என்ன செய்கிறாருன்னு அதுவே கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஒரு மருத்துவர் ஆனாலும் 20 வருஷம் நீங்கள் செலவு பண்ணுறீங்க, கடுமையான உழைப்பு. ஒரு வழக்கறிஞராகனா 20 வருஷம் கஷ்டப்படுறீங்க. அதே மாதிரி இன்ஜினியர்
அதே மாதிரி ஆடிட்டர் சிஏ பாஸ் பண்ணணுமே, கஷ்டம். சிஏ பாஸ் பண்ணிட்டு எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. எங்கள் சீனியர் ஆடிட்டர் போனீங்கன்னா 20-30 பசங்க உட்காந்துருக்காங்க. எல்லாம் சிஏ பாஸ் பண்ணிட்டான், ஃபர்ஸ்ட் கிளாஸ், கோல்டு மெடல். ஆனால் ப்ராக்டிக்கலாக அந்த ஆடிட்டர் உட்காந்து ட்ரெயின் பண்ணணும். அப்போது இதோட நிறுத்திக்கிறேன். உலகில் ஒரு மருத்துவர் உலகில், ஒரு லாயர், ஒரு ஆடிட்டர், ஒரு இன்ஜினியர், எல்லாத்துக்கும் 25 வருஷம் கஷ்டப்பட்டு உழைத்து நீங்கள் வெளியே வரீங்க. ஆனால் அது மெய்ஞானத்துக்கு மட்டும் என்ன தெரியும்? எங்களுக்கு தெரியாத ஒரு என்ன பெருசாக எங்களுக்கு தெரியாது திருவாசகமா, எங்களுக்கு இது தெரியாது திருவந்தரமா? இதுதான் சார் நாட்டில். இப்போ நீங்களே பதில் சொல்லுங்கள். நான் கேள்வி வைக்கிறேன், எப்படி சார் மெய்ஞானம் போய் சேரும்? ஒரு பாட்டு கூட அர்த்தம் கரெக்டாக தெரியாத. எல்லாம் நீங்கள் யாராவது உரையை படிச்சுட்டு பேப்பரில் படிச்சுலாம் அர்த்தம் சொல்ல முடியாது. இப்போ திருமணத்தில் ஒரு பாட்டு சொல்கிறேன், உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம், பற்றுக்கு பற்றாய் பரமன் இருக்குமிடம். முதல் 2 அடி இறைவன் எங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டார். தெளிவாக தமிழ் தானே. பரமன் இருக்கும் இடம், அந்த இடம் தான் சிற்றம்பலம். சிற்றம்பலம் என்று நான் சேர்ந்து கொண்டேனே. இப்போ சிற்றம்பலம் எதுவும் தெரியணும். உடனே பஸ்ஸை பிடிச்சி சிதம்பரம் போனீங்கன்னா அங்கே நாம் உருவாக்கிய அம்பலம் தான் இருக்கும். அம்பலம்னா அகன்ற இடம், அம்பலம். அங்கே பேரம்பலம் இருக்குது, சிற்றம்பலம் இருக்குது, பொன்னம்பலம் இருக்குது, 3 அம்பலம் இருக்குது. அதுவே கோயிலுக்கு போகிறவனுக்கு தெரியாது. பிரச்சனையாக அதுதானே. சிதம்பரம் கோயிலுக்கு போனால் பேரம்பலம் இருக்குது, அதுக்கப்புறம் மேலே பொன்னம்பலம் இருக்குது, உள்ள நுழையிறது சிற்றம்பலம். சித்துனா அறிவு, அறிவாகி அம்பலம். அம்பலம்னா என்னான்னு தெரியும், அறிவுன்னா என்னான்னு தெரியணும், பொண்ணுன்னா என்ன இருக்குன்னா பொற்சபை சிற்சபைனா என்னான்னு தெரியணும், சிதம்பரம்னா என்னான்னு தெரியணும், சிதம்பர சக்கரம்னா. இந்த ஒரு பாட்டுக்கே நம்மளால் அனுபவம் இல்லாமல் தெரிந்து கொள்ளாமல் எடுத்தோடனே எல்லாம் தெரியும். இந்த யூடியூப் வந்து எல்லாரும் கெடுத்துருச்சுன்னு என்னுடைய கருத்து. எல்லாரும் பேசுகிறாங்க, நீ என்ன அனுபவித்திருக்கிற, உன்னுடைய அனுபவம் என்ன என்றால் தெரியவில்லை. சரி, இப்போ நான் என்ன சொல்ல வந்த முதல் செய்தியே, நீங்கள் உலகியலாகிய படிப்புக்கு இவ்வளோ காலத்தை செலவு பண்ணி இவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களே, இந்த மெய்ஞானத்துக்கு முயற்சி பண்ண மாட்டீங்களா? இது ஒரு அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும், இந்த மெய்க்கல்வி கலாசாலைன்னு ஒன்று இருக்கு, அது அப்படி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்க மாட்டீங்களா? அங்கே பேராசிரியர் இருக்கிற மாதிரி இங்கேயும் ஒரு மெய்ஞான குரு இருக்கார்ல. ஏன்னா அதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. திருமூலர் படிப்போம், ஆனால் நம்ப மாட்டோம். குருவே சிவம் என கூறின நந்தி, குருவே சிவன் என்பது குறித்து ஓரார், குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும், குருவே உரை உணர்வு அற்றதோர் கோவே. படிப்போம், அது இருக்குது சார், அவர் சொல்லிட்டு போவார், எங்களுக்கு தெரியாதா? ஏன் அது என்ன சிக்கல்னா, நான் முன்ன சொன்னேன், நல்லா புரியறதுக்காக தான் மீண்டும் மீண்டும் சொல்லுங்கன்னா, கூறியது குரலாக இருந்தாலும் தயவு செஞ்சு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கங்க. ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஷனர் என்னன்னா 15 வருஷம் இல்லைன்னா உங்களுக்கு உலகம் ஏற்றுக்காது. ஏன்னா அது ப்ரூஃப் வேணும். இப்போ அலோபதின்னு ஒரு மருத்துவம் இருந்தால் உலகத்தில் எங்கே போனாலும் அந்த மருத்துவத்துக்குரிய எல்லா டிஸ்கிரிப்ஷனும் கம்ப்யூட்டரில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது, கூகுளில் இருக்குது. மாற்ற முடியாது. அந்த நாட்டுக்கு ஏற்ப வேண்டுமானால் அணுகுமுறையில் கொஞ்சம் மாற்றம் இருக்கலாம் தவிர பேசிக் மெடிசன்ஸ் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். பேர் ஒன்றா மாறி இருக்கும். தமிழ்நாட்டில் ஒரு பேர் இருக்குது, இந்தியாவில் லண்டனில் போனால் அதே மருந்து தான் வேறு பேரில் இருக்குது, வேறு வடிவத்தில் இருக்குது. போனவங்களுக்கு தெரியும். இதே காம்பினேஷன் தான் அங்கே வந்து ஆஸ்பரோன்னு இருக்காது, வேறு பேரில் அமெரிக்காவில் இருக்குது. ஆனால் அதே மாதிரி தான் இன்ஜினியர், அதே மாதிரி தான் லா. இங்கே இருக்கிற டக்குன்னு போய் அங்கே போய் லண்டனில் பார் கவுன்சில்லாம் உடனே கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்கணும். 1 வருஷம் இருந்த பாடு தான் அவர் பாராட்டலாம், அங்கே ஆகலாம். ஆனால் மெய்ஞானத்தில் என்ன பிரச்சனை, எல்லாருக்கும் ஒரு மனம் இருக்குல்ல, எல்லாரும் தங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. இறைவன் நமக்கு முருகன் தோற்காரு, முருகன் கூட்ட வர போகிறாரு. உடனே சோம்பு பாட்டு வந்துடும், மருந்து மலை மாமணியே முருகையா, முடிஞ்சு போச்சு, முருகன் வந்துட்டார். கொடுமை என்னன்னா, உலகியலாக நீங்கள் பெறுகிற பட்டம் பதவி எல்லாவற்றிற்கும் இவ்வளவு நாட்கள் செலவு பண்ணுறீங்க, பணம் எவ்வளோ கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறீங்க. இதுக்கெல்லாம் செலவு பண்ண தெரியுது, மெய்ஞானத்துக்கு மட்டும் எந்த செலவும் பண்ண மாட்டேன் சார், எந்த முயற்சி எடுக்க மாட்டேங்க சார். அவர் யார் சார்? அவர் என்ன சொல்கிறேன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு தாடி வச்சுருக்கிற, காது கேட்டு கூப்பிடுங்க அவர், சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள். அதிகாரத்தினாலேயோ பணத்தினாலேயோ மெய்ஞானத்தை வாங்க முடியாது, அன்புனால ஒன்று மட்டும்தான் வாங்க முடியும். உள்ளம் உருகாருக்கு கள்ளம் கருகாது, ஞானம் வெள்ளம் பெருகாது. ஒரே தகுதி உருகணும், அதுதான் நம்மளால் முடியல. இப்போ மற்ற உலக கல்விக்கெல்லாம் +2 பாஸ் பண்ணணும், டிகிரியெல்லாம் முடிக்கல. இதுக்கு ஒரே தகுதி நெஞ்ச கனகல்லும் நெகிழணுமே. திருவாசகம் படிப்போம், நெகிழ்ச்சி வராது, உருக்கம் வராது. வள்ளலாரை படிப்போம், நினைந்து நினைந்து உணர்வு. அது கடைசியாக பாடுறார் ஞானசரியை. முக்கியமான அருட்பாலே 6ஆம் திருமுறை ஞானசரியை தான் முக்கியம். 28 பாட்டு.
முதல் பாட்டை திரும்பி நீங்கள் மறந்துடுவீங்கன்னு எடுத்து சொல்லி எழுதி காமிச்சிட்டு சொல்லிட்டு கதவை போய் தாப்பிட்டு இருக்கின்றார். இந்த முதல் பாட்டு அதுதான். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றெழும் கண்ணீர். அந்த பாட்டு இப்போ அந்த ஊற்றெழுகிற கண்ணீர் முக்கியம். நினைவு தான் ரொம்ப முக்கியம். இந்த நினைவு தான் ஞானத்துக்கு ரொம்ப பாதுகாப்பு. நினைவை பற்றி நிபுகுதில் 2 பாட்டு இருக்குது. அதெல்லாம் இந்த நூலில் கொடுத்துருக்கேன், தெளிவாக இருக்காங்க. இதெல்லாம் எதுவும் படிக்கிறது இல்லை. முடிஞ்சு போச்சிங்களா? நினைவு என்னும் ஆகாயத்தில் தான் சொர்க்கமும் நரகமும் கட்டப்பட்டு இருக்கிறது. வேற எங்கேயும் இல்லை. எங்கே இருக்குது? எல்லாம் சந்திர மண்டலம் தாண்டிலாம் போயாச்சு. சொர்க்கம் இருந்தால் கண்டுபிடிச்சிருக்கணுமே. வெளியில் இல்லை, உங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் தான் உருவாக்கிக்கிறீங்க. சொர்க்கமும் நரகம் உங்கள் நினைவுக்குள்ளே இருக்குது. நினைவு விரிஞ்சால் விரியும். பல ஆயிரம் மைல்களுக்கு உங்கள் நினைவு விரியும். பல ஆண்டுகளுக்கு முன்னையும் போகும், பின்னையும் போகும். கற்பனை பண்ணுறதில்ல. 5 வயசுக்கு நடந்த நிகழ்ச்சி நினச்ச நினைவு வருது. இப்போ எனக்கு 73, 5 வயசு இருந்தார். 65, 66, 67 வயசில் 5 வயசுன்னா 67 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து இப்போ பச்சுன்னு கண்ணுக்கு தெரியுது. எல்லாம் நினைவு பெறாது. சில குறிப்பிட்ட அடிபட்டது, அப்பா கிட்ட உதப்பட்டு நினச்ச உடனே 65 வருஷம் முன்னே இப்போ கண்ணில் நடக்குது, அப்படியே நடக்குது, அடிக்கிறது அப்படியே தெரியுது. நாகரிகமாக அதை மட்டும் சொன்னேன். எல்லாம் இப்படி எல்லா அனுபவங்களும் இனி என்ன நடக்க போகுது, இதை நீங்கள் நினைச்சாலே ஞானம் வந்துடும். நாம் அதை கூட நினைக்கிறது இல்லையே. இரவில் தூங்குறீங்க, இப்போ எல்லாம் விழித்து கொண்டு இருக்கீங்க. தூங்கினோடனே உங்கள் நினைவு எங்கே போச்சு தெரியாது. நினைவு ஒடுங்கும் இடம் தெரிஞ்சாதான் ஞானம். காலைல விழிக்கிறீங்க, விழிச்சோடனே இவ்வளவு நினைவு கடற்கடன்னு ஓடி வந்துடுது. எங்கேருந்து ஓடி வந்தது, எப்படி விரிஞ்சது? இவ்வளவு நினைவு விரிஞ்சிருச்சு சார். என்னுடைய 73 ஆண்டு கால வாழ்க்கை நினைவு ஓடியாந்துருச்சு. அதுக்கு மேலே எங்கள் அப்பா தாத்தா அவரை பார்த்து அவங்க வாழ்க்கை சொன்னது கேட்டது எவ்வளோ ஆகாயம் போனால் ஏடு பத்தாது. அப்படி பார்க்குறீங்க. பார்த்த உடனே சரி, இரவில் படுத்திருக்கீங்க கிராமத்தில், இல்லை மொட்டை மாடியில் படுத்திருக்கீங்க. சென்னையில் இருந்த காட்சி கிடைக்காது. ஏன்னா ஒரே கூட்டம் புகை. நல்ல கிராமத்தில் தெளிவாக வானர்களுக்கு இப்படி படுத்து தூங்குறீங்க. தூங்குறப்ப மேலே பார்த்தீங்கன்னா என்ன தெரியும்? கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள். ஈஸ்ட் டு வெஸ்ட், சவுத்து டு நார்த் எல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியுது. நல்லா கவனத்தை இங்கே வச்சு பாருங்கள். நீங்கள் பார்க்குற அந்த கோடிக்கணக்கான நட்சத்திரமும் ஒரு நட்சத்திரமும் எவ்வளோ தூரம் இருக்க இடைவெளி? எத்தனை ஆயிரம் மைல். நீங்கள் பார்த்த ஆயிரக்கணக்கான நட்சத்திரம் 100 கோடி மைல், 100 கோடி விஸ்திரம் உள்ள அவ்வளோ பரப்பை நீங்கள் படுத்துட்டு பார்த்துட்டீங்க. ஊசிமணி துவாரத்துக்குள்ள எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இந்த ரகசியம் தெரிஞ்சாதான் மெய்ஞானம் உங்களுக்கு விளங்கும். சும்மா ஏதோ இங்கே பேசிக்கிட்டு தட்டை போட்டு சாப்பாட்டுக்கு அடிப்படையில் வடை வரல, பாயாசத்தில் இனிப்பு குறைவாக இருக்குது, இதுதான் நன்றி வண்டி ஓடிட்டு. உங்கள் தேகம், உங்கள் உடம்பு, நீங்கள் என்ன செய்கிறீங்க தானே அதுவே சிந்திச்சாலும் ஞானம் வந்துடுது சார். மெய்ஞானம் எங்கேயோ இருக்குது. மண்மணன் எங்குண்டு வாயு அங்குண்டு. மண்மணன் எங்கு இல்லை, வாயு அங்கு இல்லை. தினந்தோறும் வாழ்கிறீங்க. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கல, ஒவ்வொரு செகண்டு மூச்சு போயிட்டு வந்துட்டு இருக்குல்ல. ஒருத்தர் போகிறார், ஒருத்தர் வரார். யார் போகிறார், யார் வரார்? உள்ளே போனவர் எங்கே போனார்? நேராக உள்ள லங்ஸுக்கு போயிட்டார். சயின்ஸ் பிரகாரம் லங்ஸ் போயிட்டு வந்தாரா, இல்லை இடது லெஃப்ட்டு 2 சுழித்துட்டு வந்தாரா, சுழித்தூர் முனையில் போயிட்டு வந்தாரா? நம்ம தேகம், நம்ம தினம் ஒரு செகண்ட் மூச்சு வாங்கிக்கிட்டு இருக்கிறோம், போயிட்டு வர. அதை பற்றி கூட சிந்திக்காம அடுத்த வீட்டு பிரச்சனை, எழுத்து வீட்டுக்கார பிரச்சனை, வம்பு தும்பு, ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி தலைமையில் வச்சுக்கிட்டு ராமச்சந்திரையா மூக்க சரியாக இதுதான் வந்தா இது மாதிரி பேசும். எப்படி நமக்கு ஞானம் வரும்? நான் என்ன சொல்கிறேன், உலகத்தையே சிந்திக்க வேண்டாம் சார். உங்கள் தேகம், உங்கள் உடம்பு, உங்கள் மூக்கு, உங்கள் மூச்சு காற்று, உங்கள் நினைவு, நீங்கள் தினம் தூங்கி எழுந்திருக்கீங்களே, இதை பற்றி கூட சிந்திக்காம உலகத்தெல்லாம் சிந்திச்சு என்ன பண்ணுறது? டாக்டர் மூவாரூர் சொன்னதான் நினைவுக்கு வருது. இப்போ தலைக்கு மேலே கழுகுகளும் பருந்துகளும் பறந்து கொண்டு தான் இருக்கும். அதை தடுக்க நம்மால் முடியாது. நம்மால் ஒன்று செய்ய முடியும். நம்மால் என்ன? நம் தலையில் கூடு கட்டாமல் பார்த்து கொள்ளலாம். நாம் எல்லாம் தலையில் கூடு கட்டிக்கிறோம். எதிர்த்து வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், அந்த அம்மா, இந்த அம்மா, ஊர் பிரச்சனை. இது எதுக்கு சார்? நமக்கு நம்ம பிரச்சனையும் நமக்கு தெரியல, நாம் யாருன்னே தெரியல. நம்ம பற்றியே சிந்திக்காம ஊர் உலகத்தெல்லாம் சிந்திச்சு என்ன பண்ண போகிறோம்? பிரச்சனை வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்களா? இப்போ பிரச்சனை எங்கே இருக்குது? வெளியில் இல்லை, நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம யாரும் தெரிஞ்சிக்காமல் இவ்வளோ சிந்திச்சு என்ன பண்ண போகிறீங்க? அதனால் இந்த மெய்க்கல்வி கலாசாலைன்னு ஒன்று இருக்குது. அது நீங்கள் நினைக்கிற பேப்பரில் பாருங்கள். இப்போ 4 நாளாக பார்க்குற பேப்பரில் பக்கம் பக்கமாக விளம்பரம். அந்த கல்லூரி, இந்த கல்லூரி, இந்த யூனிவர்சிட்டி, 48 கோர்ஸு, 88 பிகாம் கோர்ஸு. அடேங்கப்பா,
விளம்பரம் பண்ண மாட்டாங்க. மெய்கல்வி சாலை நீங்கள் தான் தேடி போகணும். அதுக்குரிய மெய்குருவை நீங்கள் தான் தேடணும். இல்லை விளம்பரம்லாம் பேப்பர்லாம் வராது. இப்படி விளம்பரம் பண்ணுறாருன்னா ஒரு உண்மையான மெய்குரு இல்லைன்னு அர்த்தம். ரெண்டாவது, இதில் முக்கியமானது ரொம்ப நம்பிக்கை, முழு நம்பிக்கை. யார் நம்புகிறாங்களோ நம்புகிறவருக்கு தான் நடராஜர், நம்பாதவங்களுக்கு யமராஜர். நம்பலைன்னா வழக்கமாக நாரி செத்து போட விட்டுட்டான். இந்த டாக்டர் இருக்கார், வயிறு உப்பு 2 நாள் விட்டிங்கன்னா வயிறெல்லாம் உப்பிடும், உடம்புலாம் உப்பிடும். 9 ஓட்ட வழியாக நீர் என்கிற பெணநாற்றம் நீர் வரும், உப்பிடும். விட்டுட்டிங்கன்னா அப்புறம் யாரும் வீட்டிலே இருக்க முடியாது. பேயெல்லாம் ஒன்றும் இல்லை, உடம்பை பார்த்து பண்ணுறாங்க. இதுவே அறிஞர் ஞானி அடக்கமானார், அவருக்கு உப்ப மாட்டேங்குதே, 9 ஓட்ட வழியாக ஒன்றும் வரமாட்டேங்குது, முகம் வளர்ந்துக்கிட்டே போகுது, கோல்டு கலராக மாறுது. அதை தான் மண்ணடக்கம் பண்ண சொன்னாங்க. எல்லாருக்கும் இல்லை, நான் பல கருத்துக்களை சொல்லுவேன், தப்பாக நினைக்கூடாது. ஞானிகளுக்குத்தான், தனக்குள்ளே ஜீவனை அடக்கி கொண்ட மகான்களுக்கு மண்ணடக்கம். இவன் புரோட்டா குருமெல்லாம் சாப்பிட்டு கண்டபடி வாழ்ந்துட்டு உப்பி சாப்பிட்டு, நீ எரிச்சாருன்னு எங்கே போட்டாங்க? எரிச்சாருன்னா கங்கையில் தூக்கி போட்டாங்க, மீன் சாப்பிட்டு அதான் சாப்பிட்டு போட்டுது. யாருக்கு சொன்னது என்று தெரிஞ்சுக்கணும். புலால் உண்ணாமை பற்றி கடுமையாக பேசியிருக்கிறார். ஏது அறநூல்கள்லாம் பேசுது. திருவள்ளூருக்கு மேலே ஏன் புலால் உண்ணாமை பேச முடியும்? கடுமையாக பேசியிருக்கிறார். வடலார் சொல்லிட்டார், புற இனத்தார் இருக்கார், கிட்டே சேர்த்தார். உண்ணாதவர் அக இனத்தார். நம்மால் அவனை நம்மாலே இல்லை, வெளியே அனுப்பிச்சிது. வேணுன்னா பசிப்பாடு மட்டும் கொஞ்சம் இப்போ ஒரு கஞ்சி கொடுத்து அனுப்புவாங்க. இப்போ நல்லா கவனிங்க, அப்படி கடுமையாக சொன்னார். அது யாருக்கு? எல்லாரும் அறுப்பாக படிச்சுட்டு எல்லாம் மேடையில் முழங்குறாங்க. இப்போது புலால் ஒன்று என்கிட்ட இருக்குது, இப்போ அதுக்கெல்லாம் நேரங்கள் எடுக்கிறது. கடுமையாக புலால் சாப்பிடக்கூடாதுன்னு ஒருத்தர் பேசியிருக்கார், கடுமையாக திட்டிருக்கார். எந்த அளவுக்கு திட்டிருக்கிறாருன்னா, மனுஷனே இல்லைன்னு திட்டுறார். பாலே பச்சை மாமிசங்கிறார், பால் கூட குடிக்காதுங்கிறார். இதெல்லாம் கையில் வச்சுருக்கேன், வேணா உங்களுக்கு போகல தரேன். இப்போ நேரம் இருக்காது அதெல்லாம் படிக்கிறது. இப்போ இந்த கேள்வி நல்லா கவனிங்க. இப்போ இவ்வளோ கடுமையாக திட்டினாங்களே, யாருக்கு? யாருக்கு? யார் வள்ளலாரை முழுமையாக நம்பி சுத்த சன்மார்க்கியாக வாழ நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு உரிய சட்டம் அது. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இல்லை. யூரோப் கண்ட்ரிஸ் 40 நாடுகள் இருக்குது, அவங்களுக்கு போய் சொல்லுவீங்களா இந்த புலால் சாப்பிட்டாங்க? முதல்ல சுட்டுடுவான் எல்கே பாண்டிச்சேரி. கல் உண்ணாமல் யாருக்கு? இந்த நெறியை பின்பற்றி இந்த நேர்மையை நான் வாழுகிறேன் என்று முடிவு செய்து கொண்டு வந்தவங்களுக்கு அது. நீதி நூல் சொல்வது கூட அந்தந்த நாட்டுக்கு ஏற்ப நீதி நூல் வேறுபடும். யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாம் போய் ஆஸ்திரேலியா, அமெரிக்காவில் போய் திருவள்ளூர் சொல்லிட்டாருங்க புலால் உண்ணாமைன்னா இங்கேயே சொல்ல முடியாது சார். தெருவுக்கு 10 கடை இருக்குது சார். கல்லுண்ணாமை கூட இங்கே சொல்ல முடியாது. நாங்கள் தெருவுக்கு 10 டாஸ்மாக் கடை இருக்குது. எனவே இந்த ஞானத்தில் முதல் தெளிவு பெற வேண்டியது, சொல்லப்பட்ட வேதங்கள் எல்லாம் யாருக்கு? இந்த தெளிவு இல்லாமல் தான் இப்போ எல்லாரும் மக்களை குழப்புறாங்க. போட்டு யூடியூப்பில் எழுதி பட்டிமன்றம் நடத்து. இப்போ பைபிள் யாருக்கு சொன்னது? உங்களுக்கா? பைபிள் உங்களுக்கு சொன்னாரா? அது இயேசுவை ஏற்றுக்கொண்டு இறை மைந்தன் என்று ஏற்றுக்கொண்டு பிதா பரிசுத்த ஆவி சுதன் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு விவிலியம், நாட் ஃபார் ஆல். இந்த தெளிவு வரணும். முதல்ல குர்ஆன் யாருக்கு? இறை தூதர் என்று ஏற்றுக்கொண்டு ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்குரியது அது. நீங்கள் எடுத்துட்டு ஏன் பட்டிமன்றம் எடுத்துறீங்க? ஏன் உயர்வு தாழ்வு சொல்றீங்க? உங்களை யார் கேட்டார்? அதான் நாட்டில் மக்களை குழப்புறாங்க. அதே மாதிரி புத்தர், நேற்று புத்த பூர்ணிமா நடந்து, மே 1 புத்த பூர்ணிமா இல்லைங்களா? அவர் புத்த படகம் சொன்னார். தம்ம பதம் வர யாருக்கு? அது எல்லாருக்குமா? விரும்பினால் ஏற்றுக்கொள், பட்டிமன்றம் நடத்தாத, கம்பேர் பண்ணாத, உயர்வு தாழ்வு சொல்லாத, விரும்பினா படி, தப்பு இல்லை. அதே மாதிரி எல்லா நூலையும் விரும்பினா படி, விவிலியத்தை படி, குர்ஆனை படி, தப்பு இல்லை. சண்டை போடாத, ஏன்னா அது உனக்கு இல்லை, அந்த நெறியை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு. சார் நல்லா கவனிங்க, உங்களுக்கு கருத்து முரண்பாடாக பேசி முடிச்சுன்னு வினாவுடைய செக்ஷனே வச்சுக்கலாம். நம்ம தெளிவு கொண்டு வந்தீங்க. இல்லைன்னா ஒன்றும் முகத்தாட்சியெல்லாம் ஞானத்துக்கு முகத்தாட்சின்னு பார்த்தா ஞானத்தை கொடுக்க முடியாது. ஒரு ஆசிரியர் முகத்தாட்சினை பார்த்து ராஜா விட்டு பிள்ளை பையன் அப்படி ஐயா வாங்க உட்காருங்கன்னா அவனுக்கு ஞானம் கல்வி போய் சேருமா? ஒரு ஆசிரியர் ஆசிரியனாக இருந்தாலும் மாணவனுக்கு வழிநடத்த முடியும். இந்த மாதிரி எல்லா மகாவீரர் 24 தீர்த்தங்கரர்கள், ஆதிநாதர் என்று ரிஷிபதேவர் அயோத்தியில் பிறந்து பெரிய சக்கரவர்த்தி பரதனுக்கு அவங்க அப்பா, மகாபலிக்கு அவர் தான் அப்பா. அவர் எங்கே போய் முக்தி அடைகிறாருன்னா இன்றைக்கு இருக்கிற கைலாஷ் பேர் பாருங்கள், ரிஷபதேவர். அவருக்கு ஆதிநாதர் 24 பேர் நல்ல ஒழுக்க நேரத்தில் சொல்லிடுற கடுமையான விரதம். அதெல்லாம் யாருக்கு சார்?
உங்களுக்கு நமக்குமா? சமணத்தை ஏற்றுக்கொண்டு அந்த ஜீவகானத்தில் நிற்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டது. முடிந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க, விரும்புனா படிங்க, போட்டு பட்டிமன்றம் நடத்தாதீங்க, இது உயர்வு தாழ்வுன்னு சொல்லாதீங்க, வம்புக்கு போகாதீங்க. உங்களையே உங்களால் கடை தேற்றாத போது ஏன் இத்தனையும் படிச்சுட்டு எல்லாத்தையும் சண்டை வாழ்நாள் இதிலே வீணாக போயிடுமே. ஐயா நான் சொல்கிறத கொஞ்சம் கவனிச்சுட்டே வாங்க. உங்கள் வாழ்நாளை வீணாக்காதுங்க. உங்களுக்கு உரியது எதுன்னு பண்ணுங்க. சரி இப்போ நேராக செய்திக்கு வந்துடும். நான் தொடக்கத்தில் என்ன சொன்னீங்க, இந்த மெய்ஞானத்துக்கு 4 பாதை என்று சொன்னேன். ஐயா 4 பாதை சொன்னேன்னா 4ல் என்னுடைய கருத்து இது. நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாம விடலாம். உங்கள் கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், உங்களுக்கு முழு உரிமை உண்டு. என்னுடைய கருத்துப்படி இந்த உலகத்தில் இப்போ 800 கோடியே 400 லட்சம் பேர் இருக்கிறாங்க. 800 கோடி 40 லட்சமும் இருக்காங்க. இப்போ கூட ஆயிருக்கலாம். கூகுளில் நான் போன வாரம் பார்த்தது. இதில் என்னுடைய கருத்து 90 விழுக்காடு சரியில் வாழறது. அவன் இந்த பக்கமே வரமாட்டான். அவனுக்கு இந்த பிறப்பில் அதுதான். கோயில் சுற்றுறியா, நடை பண்ண போறியா, நெருப்பில் நடக்கிறியா, அழகு குத்துக்கிறியா, 30 அடி அழகு குத்துக்கிறியா, தலைமையில் 10 தேங்காய் உடைச்சிக்கிறியா, சாணி எடுத்து அடிச்சிக்கிறியா, மண்சோறு எடுத்து அடிச்சிக்கிறியா, பூமியில் புதவுண்டு இருக்கிறியா, மண்சோறு சாப்பிட்ற, இன்னும் இந்த மாதிரி 70 விஷயம் நான் வச்சுருக்கிறேன். எல்லாம் யாருக்கு உரியது? நம்பிக்கை. நான் நம்பிக்கையை எப்பயுமே குறை சொல்ல மாட்டேன். அவர் நம்பிக்கை, அவர் அதுக்காக வந்துட்டா விட்டுடு. என் குருநாத்தை 2-3 பேர்கிட்ட கேட்டேன், எல்லாரும் ஒரே கருத்து சொன்னாங்க. ராமலிங்கம் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாரு, ஒதுங்கி இருந்து வேடிக்கைப்பார், ஒதுங்கி இருந்து வேடிக்கை. நீ ஏன் கஷ்டப்படுற? உன் உடம்புல உலக குத்துனா அவன் தானே 60 அழகு எடுத்து 60 எலுமிச்சி மரத்தை குத்தி உடம்புல குத்திட்டு இருக்கான். உனக்கு என்ன அதை பற்றி கவலை? என்னங்க ஐயா இப்படி பாவம் தெரியாமல் நீ ஏன் அதை பற்றி கவலைப்படுற? அப்போல்லாம் நான் சின்ன வயசில் இருக்கிறபோது ஐயா ஒரு அங்குலம் தான் அந்த வேல் இருக்கும், சின்ன வேல் 2 அங்குலம் இப்படி இவ்வளோதான் இருக்குது அந்த வேல். இதுதான் குத்திட்டு இருப்பாங்க. இப்போ 25 அடி சார், உங்கள் திருநெல்வேலி டு திருச்செந்தூர் எல்லாம் போனோம் 25 அடி. இந்த ரோட்டில் வேறு யாரும் போக முடியாது. இது யாரா சொன்னாங்களா உனக்கு? 12 திருமுறையில் ஐயா, திருமுறையில் எக்ஸ்பர்ட்டு 18,300 பாட்டில் இப்படி குத்திக்கிட்டு போங்கன்னு இருக்கா. இப்போ நான் சொன்ன இதெல்லாம் எதாவது இருக்கா? 4000 பாசுரத்தில் எங்கேயாவது இருக்கா? எங்கள் பேராசிரியர் ராமகுருனா இருந்திருக்கார். 4000 பாசுரத்தில் எங்கேயாவது இருக்கா? சொல்லியிருக்காங்களா? 18,300 பாட்டில் எங்கேயா இருக்கா? இல்லை ராமானுஜரோ ஆதிசங்கரோ மொத்தவரோ மெய்கண்டாரோ சொல்லியிருக்காங்களா? திருமூலரோ தாய்மானவர் எந்த ஞானியும் சொல்லலை. ஆனால் நாங்கள் செய்வோம், ஆனால் எல்லாரையும் வணங்குவோம். பட் எல்லாம் படம் வச்சு வணங்குவோம். இப்போ அவங்க யாரும் சொல்லியப்போ அதை பற்றி நீங்கள் என்ன கேட்குறீங்க? நான் விருப்பப்படுறேன், செய்கிறேன். எங்கள் அப்பா செஞ்சால் நான் செய்கிறேன். சரிடா, அப்பா பெரிய குடும்பம் வச்சுருந்தாருடா, நாம போட்டுருந்தாரு. அதெல்லாம் இப்போ ஒத்துறேன். ஏன்டா அதை விட்டுட்டு அப்புறம் இதேண்டா பிடிச்சின்னு இருக்கிறேன். எனக்கு எதெல்லாம் சௌரியமாக இருக்குமோ அதெல்லாம் பண்ணுவேன். நேற்று ஒரு சொல்லைமா ஏதோ கோயில் பார்த்தேன். இப்போ 100 ஆடு நிற்குது, 50 பன்றி நிற்குது, லட்சக்கணக்கான எல்லாம் என்னடா எல்லாம் ஆட்டு கடா பானம். இப்போ கல்லழகர் இறங்கிட்டார் ஆற்றுல. யாராவது போயிருக்கீங்களா அந்த 10 நாள் கல்லழகர் கோயிலுக்கு? கல்லழகர் கோயிலில் அந்த சுற்றுப்பட்டு இருக்கிற 100-200 கிராமம் வந்துடும். எல்லாம் மாட்டு வண்டி வருவாங்க, எல்லோரும் 2 ஆடோடு வருவாங்க, 10 கோழியோடு வருவாங்க. எல்லாம் 10 நாள் மகிழ்ச்சியாக எங்களுக்கு என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் குடிச்சிட்டு சாப்பிட்டு போவோம். கல்லழகர் ஆற்றுல இறங்குறாரு இல்லையோ, நாங்கள் தினந்தோறும் இறங்கிக்கிட்டே இருக்கோம். தயவு செய்து நல்லா கவனிங்க. இதெல்லாம் எந்த ஞான நூல்களையும் சொல்லப்படலை, எந்த பெரியவங்களும் சொல்லப்படலை. சொல்லியிருந்தால் எனக்கு சான்று காட்டுங்க. அப்படி சொல்லியிருந்தால் பின்னாடி யாரா யூடியூப்பில் சொல்லியிருப்பான், பின்னாடி வந்தவன் யாராவது சொல்லியிருப்பான். மேலே இருந்த மெய்ஞான நூல்கள் எதுவுமே இல்லை. இதுதான் சரி, தப்பு இல்லை. நான் எப்பயுமே தப்பு சொல்கிறது கிடையாது. உங்கள் விருப்பம், உங்கள் தேகம், உங்கள் வாழ்க்கை எப்படி தான் வாழ்ந்துருக்கோம். ஆனால் இது இருக்குன்னு சொல்ல வேண்டியது என் கடமை. நான் எதையும் குறை சொல்லலை, நல்லா கவனிக்கணும். 90 விழுக்காடு மக்கள் அப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. கடலை நோக்கி 1000 நதிகள் தினம் ஓடுது. எந்த நதியாக நான் போகிற வழி தான் சிறந்த வழி சொன்னால் சரியாக இருக்குமா? நதியின் குற்றம் என்று நெருங்குணலின்மை. அந்த நதி தொடங்குகிற காலத்தில் அந்த இயற்கை அதுக்கு என்ன நிலத்தை கொடுத்தோ, எப்படி இயற்கை அமைச்சிருக்கோ அப்படி தான் அந்த நதி போக முடியும். சில நதிகள் 250 கிலோமீட்டர் சுற்றிட்டு கடலுக்கு போகும். ஏன்? இயற்கை என்ன பண்ணுது? நல்ல நதி 250 கிலோமீட்டர் சுற்றினா ஒரு 2 லட்சம் ஏக்கர் நீர்ப்பாசனம் கிடைக்கும். அதுக்கு தான் சுத்த வைக்குது இயற்கை. சில தண்ணி நல்லா உப்பு தண்ணி நேராக போ கடலுக்கு 10 கிலோமீட்டர் போய் சேர்ந்துடும். இப்போ கங்கை இமயமலையிலேருந்து வருது, நேராக கீழே சவுத் இறங்கு டெல்லி வருது. டெல்லியிலேருந்து கீழே வந்தோடனே அப்படியே தெற்கு நோக்கி போகுது. அலகாபாத் இன்னும் 2 நதி சேருது. முக்கூடல், அலகாபாத், திரிவேணி சங்கமம் 3 சேருது. 3 சேர்ந்து நேராக சவுத்து போகுது காசி. காசிலேருந்து தென் அகைன் நார்த்து போகுது பீகார். காசிலேருந்து திருப்பி வடக்கு நோக்கி போகுது சார். பீகாரை போய் பீகாரெல்லாம் வளர்ப்பப்படுத்திட்டு அங்கேருந்து தென்கிழக்காக இறங்குது. இறங்கி கல்கத்தாவுக்கு மேலே போய் இறங்குது.
இறங்கி கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் கடலில் கலக்கிற இடத்துல நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. சதுப்பு நில காடுகள், அங்கே இருக்கிற விலங்குகள் வேறு, பறவைகள் வேறு, நம்மெல்லாம் கிட்ட போக முடியாது. ஏன்னா அது 20,000 வருஷமாக எந்த காலத்துலேருந்து அந்த கங்கை ஓடிட்டு சரியாக புரிஞ்சுக்கணும். 90 விழுக்காடு மக்கள் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. வணங்கலாம், உங்கள் விருப்பம் சார், வணக்கம் சார், வேணா வந்து உங்களுக்கு என்ன சார் வேணும், இந்தாங்க சார், 100 ரூபாய் இல்லை 500 ரூபா வச்சுங்க சார், வணக்கம், நன்றி, போயிட்டு மாற்ற முனையாதீங்க. மாற்ற முடியாது. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, யாரையும் மாற்ற முடியாது. என்னுடைய கருத்து தவறாக இருக்கலாம், என் அனுபவம் தான் நான் சொல்ல முடியும். நான் அனுபவிச்சு தான் பேச முடியும், கற்பனையில் பேச முடியாது. இல்லை யாரும் எழுதி கொடுத்தாலும் நான் பேசுறது. யாரையும் மாற்ற முடியாது, யாரும் மாறுவதற்கும் தயாராக இல்லை. இதுதான் நான் கண்டது. தெளிவாக இருக்கார், ஒருத்தரையும் மாற்றம் இல்லை. என் மகனையே மாற்ற முடியல, அப்போ நான் ஏன் மற்றவங்களுக்கு மாற்ற முடியல? அதான் திரும்ப திரும்ப சொல்ல, என் உடல் கூரைத்தான் என் மகன் பெற்றான், அவன் யாருடைய உள்ளத்தையே பெற்றிருக்கிறான். என் தந்தையின் கூற்றை நான் பெற்றிருக்கிறேன். இந்த பிறகு பல சித்தர்களுடைய மனநிலையை நான் பெற்றிருக்கிறேன். வேறுபடும். ரெண்டாவது சரியை பார்த்துட்டோம், 90 விழுக்காடு முடிஞ்சு போச்சு. கிரியையில் என்னுடைய கருத்து 8 விழுக்காடு மக்கள் கிரியையில் இருக்கிறாங்க. அவங்க தான் கோயில் எல்லா சடங்கு செய்கிறவங்க. கோயில், ஒவ்வொரு பெரிய கோயிலை சுற்றி 200-300 குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன காலம். இப்போ மயிலாப்பூர் கோயில் எடுத்து குறைஞ்சி 200-300 குடும்பம் வாழுது. அர்ச்சகர்கள் ஒரு 20 பேர் இருப்பாங்க. மீதி பூக்கட்டவங்கலேருந்து, பெருக்கிறவங்கலேருந்து, பரிசாரம் பண்ணுறவங்கலேருந்து, சாமி தொகுப்பு எல்லாம் 100 குடும்பங்கள் அந்த கோயிலை நம்பியே வாழ்ந்து கொண்டு இருக்குது காலங்காலமாக. இன்றைக்கும் இருக்குது. அதுமாதிரி வடபழனி கோயில் எடுத்துட்டா கூட எந்த அதில் பெரிய கோயிலில் தான் இன்னும் அதிகமாக குடும்பங்கள் வாழும். சிதம்பரம்னா தீட்சிதர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, 3000 தீட்சிதர் இப்போ இல்லை. இருந்தாலும் கோயிலை நம்பித்தான் பல குடும்பங்கள் வாழுது. அதில் அர்ச்சகர் இருக்காங்க பாருங்கள், அர்ச்சகர்கள், வேதம் ஓதுறவர்கள் எல்லாம் கிரியை. அது நம்மளால் செய்ய முடியாது. நல்லா கவனிச்சிங்க, யாரும் எல்லாம் போக முடியாது சார். ஒரு அர்ச்சகரே டைம் போட்டு தான் வேலை செய்கிறார். நல்லா கவனிச்சா தான் உங்களுக்கு இது புரியும், மனசில் பதியும். 2 மணி நேரம் அதிகமாக டைம். அதுக்கப்புறம் அவர் இன்னொருத்தர் மாற்று அர்ச்சகர் வந்துடும். ஏன்னா நீங்கள் கபாலிசு கொண்டு போங்க, கீழே நம்ம நிற்கிறோம், இங்கேருந்து 4 படி, விஐபிலாம் அந்த 4 படி ஏறி அங்கே நிற்பாங்க. 50 ரூபா டிக்கெட், 100 ரூபா டிக்கெட்டு. அதுக்கு மேலே 4 படிக்கிட்டு ஏறுவார். இவர் எப்படியும் ஒரு இந்த 2 மணி நேரத்துக்கு 200 பேருக்கு கற்பூரம் காட்டணும். 200 தடவை 8 படி ஏறி அங்கே சாமி கற்பூரம் காட்டி 8 படி இறங்கி வரணும். நீங்கள் செய்ய முடியாது. நாம் 2 தடவை செய்ய மாட்டோம். இடுப்பு வலிக்குது சார், கை வலிக்குது சார், கால் வலிக்குது சார் வந்துடுவோம். இதெல்லாம் மரபு ரீதியாக செய்கிறவர்கள் தான் அந்த கிரியை செய்ய முடியும். அதோட எல்லாரும் செய்ய முடியும். இடுப்பு போயிடும். சங்கு அபிஷேகம் இருக்குது. நான் திருவண்ணாமலை பண்ணியிருக்கேன், பல முறை சங்கு அபிஷேகம் பண்ணியிருக்கேன் குருநாதரோட. அவர் தான் ஆயிடுச்சு. அந்த பல முறை அங்கே போகிற பொழுது 1008 சங்கு, அது 2 மணி நேரம் இங்கே உட்காந்துருக்கணும். அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து அண்ணாமலையாருக்கு ஒரு சங்கா எடுத்து அதுக்கு 2 பேர் நிற்பாங்க. 1008 எத்தனை முறை குனிஞ்சி நிமிந்து சங்கு ஊற்றி எடுத்து நினச்சி நம்மளால் முடியுமா? 10 சங்கு ஊற்றிப்பா என்னை விட்டுருப்பா, நம்மளால் முடியாது. கிரியை என்பது அதுக்கென்று பல பிறவிகளில் பயிற்சி பெற்றவர்கள் தான் இப்படியும் செய்வாங்க. நீங்களும் நானும் போய் உடனடியாக கிரியையெல்லாம் செய்ய முடியாது. ஒரு பாட்டை ஒழுங்காக சொல்ல முடியல, மந்திரத்தை எப்படி உச்சரிக்கிறது? சரியாக உச்சரிக்கலாம், ரிவர்ஸ் ஆகிடும். கும்பகர்ணன் அப்படி தானே மாட்டிக்கிட்டான். என்றும் நிலைத்து வாழ வேண்டும் கேட்க போனான். நித்திரத்துவம், நிரந்தரமாக நான் நிரந்தரமானவன் அப்படின்னு கேட்க போனான். நாக்கில் ஒருத்தர் சரி நுழைஞ்சார், நித்திரைத்துவம்னு வந்துருச்சு. ரையா மாறினவனே ததாஸ்து, அப்படியே ஆகட்டும், 6 மாதம் தூங்கு. அதனால் சரி, கிரியை என்பது எல்லாரும் பண்ண முடியும். ஜாக்கிரதையாக இருக்கணும். சொல், மொழி, உடல் குற்றமில்லாமல் இருந்தாலும் அதில் வெற்றி பெற முடியும். 98 முடிஞ்சிருச்சிங்களா? மெய்ஞானம் எவ்வளோ சிக்கலாக இருப்பார். இன்னும் மெய்ஞானத்துக்கு நான் வரல. அடுத்த 2 விழுக்காடில் 1 விழுக்காடு யோகம். யோகிகளாக இருப்பாங்க. யோகம் கூட நம்ம யாரும் செய்ய முடியாது, தவறாக நினைக்காதீங்க. நீங்கள் பல பிறவியில் அதுக்கு அந்த முயற்சி எடுத்து இந்த பிறப்பில் அந்த குடும்பத்தில் பிறந்து உங்கள் உடம்பு ஸ்ட்ராங்காக பிறக்கணும். 10 நாள் அப்படியே உட்காந்துருக்கணும். உங்கள் உடம்பு ஒத்துழைக்கணும். இப்போ என்னால் சம்பளம் உட்கார முடியாது, பத்மாசத்தில் உட்கார முடியாது. என் உடம்பு அப்படி தான். பத்மாசனம்னா தேவ இருக்குன்ற சேர்க்கிறார். தெய்வத்தை அறியக்கூடிய இருக்கு, இருக்கை சேர்க்கிறார். பல நுட்பங்கள்லாம் சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் அப்படியே உட்காரணும். உடல் வலிமை, உள்ள வலிமை இருந்தால் தான் நீங்கள் யோகமே செய்ய முடியும். உள்ள வலிமை இல்லைன்னா இப்படி உட்காருவீங்க, அப்படியே ஒரு போஸ்டரில் எப்படி உட்காருவீங்க. அது இயற்கையாக உங்களுக்கு தரப்பட்டிருந்தால் நிற்க முடியும். இப்போ நான் போய் உட்கார முடியுமா? என் குருநாதர் பயங்கரமாக யோகெல்லாம் பண்ணுவார். யோகி ஞான தேசிகன்னு அவருக்கு பேர். விட தவசிகளான்னு மாத்திரம். ஆனால் இறையருள் இல்லாமல் நீங்கள் யோகி ஆக முடியாது. பெரிய நாளத்தில் அது சார்ந்து இருக்குது. பெருமழை குரும்போது ஒரு நாயன்மார்
பெரிய யோகி அவர். ருத்ர பசுபதி நாயனார் கழுத்தளவு தண்ணில் இருந்து கொண்டு ருத்ர மந்திரத்தை யஜுர்வேதத்தில் வருதா ருத்ர மந்திரம்? ருத்ரம் நாயன் பேரே ருத்ர பசுபதி நாயனார். கழுத்தில் தண்ணி நிற்க சார், இடுப்பு அளவுக்கு மேலே தண்ணி வந்தாலும் நீங்கள் பேலன்ஸ் போயிடும். இடுப்புக்கு மேலே தண்ணி நிற்க முடியாது, முழங்கால் தண்ணியில் வேணால் நிற்கலாம். அவர் கழுத்தளவு தண்ணியில் தினந்தோறும் நின்று கொண்டு ருத்ர மந்திரம் சொல்ல. நாயன்மார் பெரிய புராணம் நான் சொல்கிறேன். இன்னொருத்தர் ஒரு நாயன்மார் சொன்னேன், யோகத்தில் ஒரு நாயன்மார் சொன்னேன், பரவாயில்ல விழிப்பாக இருக்காங்க, தூங்கலை யார், பெருமிழை குறும்பர். அவர் யோகத்தில் என்ன சக்தி பெற்றார்னா அவர் குருவாக ஏற்றுக்கொண்டு சுந்தரமூர்த்தி நாயனார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவிஞ்சை களம் 2வது தடவை போகிற நம்பர் 2 செகண்ட் டைம் சேரமான் பெருமாள் என்னோட ஃப்ரெண்டை பார்க்க. அங்கே போன பொழுது இவருக்கு தெரியுது, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கார் திருவாரூர் பக்கம், இவருக்கு தெரியுது நாளைக்கு தன்னுடைய குரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாயத்துக்கு போக போகிறார் இறைவன் அழைத்து. இவர் நினைக்கிறார் நம்ம குரு கைலாயத்துக்கு போயிட்டு நாம் எப்படி குரு இல்லாமல் இருக்கிறது, இதுதான் ஞானம். குரு இல்லாமல் நம்ம எப்படி சார் இருக்கிறது? குரு தானே உங்களை எல்லாத்துலையும் காப்பாற்ற போகிறாரு. இவர் நினைச்சாரு அப்போ என்ன செய்யலாம், குருவுக்கு முன்னே நாம் போயிடணும் கைலாயத்துக்கு அப்படின்னு நினச்சார். நான் சொல்கிறதெல்லாம் சேர்க்கிறார் பெரிய புராணம். பத்மாசனம் போட்டு உட்கார்ந்தார். உட்காந்து நினைவை ஒடுக்கிறார். மூலாதாரத்திலிருந்து 3-7 கடல் மேலே அப்படியே இதெல்லாம் சேர்க்கிறார் சொல்கிறார். 11 பாட்டு 10வது பாட்டில் சொல்கிறார். மேலே சகசரத்தலம் திறந்து உச்சிக்குழி திறந்து ஜோதியாக மேலே கைலாயத்துக்கு போய் அங்கே வெயிட் பண்ணுறாராம். யார்? குரு வருவார், நாளைக்கு வர போகிறார். என்னைக்கு வர போகிறாரு? நாளைக்கு வர குருவை வாங்கன்னு வரவேற்கிறது கைலாயத்தில் போய் நிற்கிறார் பெருமிழை குறும்பர். ஆனால் அந்த குருவுக்கே தெரியாது நாம் நாளைக்கு கைலாயத்துக்கு போகிறோம். சீடன் தகுதி உடையவனாக இருந்தால் குருவை மிஞ்சி வேறு மேலே வரும். நவ் த பால் இன்னொரு கோர்ட் யூ கேன். நீங்கள் யாராக ஆக விரும்புகிறீங்க? நீங்கள் நல்ல சீடனாக இருந்தால் சார் குரு உங்களை தேடி வருவார் சார், நீங்கள் குருவே தேட வேண்டாம். இதெல்லாம் அனுபவம் உண்மை. நான் போகலை, பல பேர் வீட்டுக்கு வந்தாங்க, வீடை தட்டினாங்க, அதுக்கப்புறம் தொடர்பு வந்துருச்சு. அப்புறம் அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க, எல்லாம் இருப்பாங்க. நீங்கள் உங்களை தகுதிப்படுத்தி கொள்ள நினைவு தூய்மையாக ஆக மனத்துக்கு மாசிலின் ஆக ஆக அந்த குருவெல்லாம் உங்களை தேடி வருவார். இதுதான் அனுபவ உண்மை. வள்ளலார் என்ன குரு தேடி போனாரா? அப்புறம் தானே திருவொற்றியூருக்கு வந்து கொடுத்தாரு. ஆடையிலே இணை மணந்த மணவாளா கருங்குழியில் திருவொற்றியூர்ல அவர் கிடைக்குது. அவருக்கு மாலை மாலைன்னு பாடினார். என்ன திருவள்ளுவர் எல்லாம் படிக்கிறாரு? மாலைன்னு அவர் பாடினா தன் குருபுரான் மேலே பாடினது. நடராஜபதி பாடினா நடராஜர் இல்லை, குரு தான் நடனம் ஆடுறார், ஞான நடனம் ஆடிக்கிட்டு இருக்கார். 33 மாலை புலவர் சீவே சுந்தரம் அதுதான் பிஜிசியில் எடுத்தார் என்கிட்ட. அது நூலாக கூட வந்திருக்கு. மாலை இலக்கியங்கள் அருட்பாவில் யார் குருவை பற்றி பாடலை? சரி, இப்போ நம்ம வேற நேரம் எங்கேயே போயிட்டு இப்போ சரியை சொல்லிட்டேன் 90 விழுக்காடு, கிரியை 8 சொல்லிட்டேன், 1% யோகம். இப்போ தான் சப்ஜெக்ட் போகிறோம். இந்த 1% தான் ஞானம். ஞானம் யாரெல்லாம் பெறலாம்? ஞானம் யாரெல்லாம் பெறலாம்? அகத்தியர் சொல்கிறார். ஞான கோவிலில் போய் பார்த்தீங்கன்னா கோடியிலே ஒருவன் குளமாறு உண்டு. கோடி பேரில் ஒருத்தன் தேர்வாரான். நான் சொல்லலை சார், போகக்கூடாது. 5 இடத்துல சொல்கிறார். இன்றைக்கி கூட ஒரு இடம் கண்டுபிடிச்சி சொன்னேன். இந்த சித்தர் பாடலாம் அந்த பெரிய ஞான கோவிலில் 36 சித்தர் இருக்குது. அதில் 3 பேர் உரை எழுதியிருக்காங்க. எல்லாம் சொல்லிட்டு வரேன். யாரும் வாங்கலை, ஏன்னா படிக்க யாருக்கும் ஆர்வம் இல்லை. நீங்கள் தேங்காய் மாங்க கையில் கொடுங்க சார், மெய்ஞானம் முடியாது. அப்படிலாம் மெய்ஞானம். புலவர் டாக்டர் அறிவொளி உரை எழுதியிருக்கார். அருமையான உரை, 2 தொகுதி வர்த்தமானில் இருக்குது. 36 சித்தர்களுக்கும் உரை எழுதிய சித்தர் பாடல்கள் உரையுடன் இருக்குது. புலவர் அடியன் மாணிக்க வாசகன் உரை எழுதிருந்து 5 வால்யூம். சங்கர் பதிப்பகம், வில்லிவாக்கமா சங்கர் பதிப்பகம் அங்கே கிடைக்கிது. இன்னொருத்தர் தேவநாதன் இந்து பப்ளிகேஷன்ஸ். என்னன்னா அந்த 2 பேர்த்தையும் குறைய வந்து பின்னாடி அகரவரிசையை போடல, வர்த்தமானன்னு போட்டிருக்காரு. அவரும் ஒவ்வொரு சித்தர சிவவாக்கியர் அகரவரிசை, புதுமை சித்தர் அகரவாசி, பட் ஏதோ ஒன்று அதுவாக இருக்குல்ல. இது சார் கேட்டு பலன்கள் சார், கேட்டதை நிற்காம ஆர்வத்தோடு அதை வாங்கணும், படிக்கணும். படித்து தெளிந்த பிறகு அதில் சந்தேகம் வந்தால் நம்ம பேசலாம். புத்தகத்தையும் வாங்காம அது என்னான்னு கண்ணால் பார்க்காம படிக்காமையே சந்தேகம் சொல்லுங்கள். என்ன பண்ண முடியும்? நான் சொல்கிறது எதுவும் கற்பனை இல்லை சார், நடந்த சம்பவம். சேக்கிழார் மாநாட்டில் அப்போ இங்கெல்லாம் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு பில்டிங் கட்டிகிட்டு இருந்தாங்க, ரெனிவேஷன். எத்ராஜி காலையில் டாக்டர் SM சுவாமிநாதன் IAS, அவர் தான் அப்போ தலைவர். இப்போ ஜெகதீசன் ஜெஸ்ட் தலைவர். அவர் நடத்துகிறாரு. என்னை கேட்டார், கொஞ்சம் வாங்க, ஒரு மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் கருத்தரங்க தலைமை தாங்க. நான் தலைமை நடந்துட்டு
ஒரு பையன் அமர்ந்து இவரை பற்றி பேசுகிறான். நாகப்பட்டினத்தில் இருந்தால மீன் பிடிச்சாரு, என்ன நாயன்மார் பேர்? அமர்ந்து அதிபத்த நாயனார், கரெக்ட். அதிபத்த நாயனார் பையன் ஒவ்வொரு பையனும் ஒன்று பேசுகிறான். 2 நிமிஷம் பார்த்தேன், என்னடா இது நாம் சேர்க்கையில் படிக்காதெல்லாம் சொல்லிட்டு இருக்கானே. உடனே சந்தேகம் நிறுத்துப்பான்ட்டேன். நடக்குது கீழே எஸ்எம்எஸ்லாம் எல்லாம் ஐஏஎஸ்லாம் அவங்களாம் என்ன பார்க்குறாங்க, என்னடா இவர் பையனை போய் நிறுத்திட்டு, எப்பா நீ சொன்னியே இது எங்கேப்பா படித்தேன்னு. நான் படிக்கலை சார். படிக்கலையா? அப்போ எப்போ சொல்லிகிட்டு இருக்கியே அதிபத்திரை பற்றி? ஆமாம் சார், எங்கள் பெரிய பிராணம் படிச்சுட்டு பார்த்துருக்கேன்னு. பார்க்கலன்னு அப்பயே தெரியுது. பார்க்கவே இல்லையா? படி. அப்போ நீ எதை பற்றி சொல்லு? இல்லை சார், டிவியில் எந்த தூர்தர்ஷனில் இந்த நாயனார் வரலாறு போட்டுட்டு வராங்க சார் பெரிய பிராணத்தை, அதில் பார்த்தேன் சார், அதை பார்த்து பேசுகிறேன். முடிஞ்சு போச்சா? டிவி என்பது பல உலக விஷயங்களை சேர்த்து அவங்க ஒரு சோயாக காட்டுவாங்க. பெரிய பிராணத்தை வச்சு அவங்க எடுக்கலை. நான் உடனே வாப்பா உட்காருப்பான்னு சொல்லிவிட்டு அப்புறம் அதிபத்திரை பற்றி நான் சொல்லிவிட்டு அடுத்த பையனை போட்டுட்டேன். இதுதான் இன்றைக்கி நாட்டில் பெரும்பகுதி மூல நூலையே பார்க்க மாட்டாங்க. கம்பராமாயணத்தை கண்ணால் பார்க்காமலே கம்பராமாயணத்தை பற்றி பேசுவாங்க. என்கிட்ட கேள்வி கேட்பேன், வணக்கங்கய்யா, நீங்கள் ஒரு தடவை கம்பராமாயணத்தை படிச்சுட்டு வாங்க, நம்ம பேசலாம். சிலப்பதிகாரத்தை புத்தகம் எப்படி இருக்குன்னு தெரியாது. அரும்பத உரையாசு அடியாக்க நல்லார் உரை எழுதியிருக்கிற வைமுக்கு நாட்டார் போட்ட இவ்வளோ பெரிய புத்தகம் சிலப்பதிகாரம். கண்ணாலேயே பார்த்துருக்க மாட்டாங்க. சிலப்பதிகாரத்தை பற்றி நம்மகிட்ட சந்தேகம் கேட்பாங்க. நான் சொல்லுவேன், வேணாங்க ஒரு புலியூர் கேஸுங்க உழையதுக்கு விமோண்டு அதையாவது ஒருத்தர் படிச்சுட்டு வாங்க, நம்ம பேசுவோம். பேசி என்ன பண்ண போகிறோம்? நீங்கள் கண்ணாலேயே பார்க்கல, படிக்கவே இல்லை. இப்போ மெய்ஞானம் அந்த சிக்கலில் தான் இருக்குது. இப்போ 1 விழுக்காடு தான் சார் மெய்ஞானம். இந்த 1 விழுக்காடு நீங்கள் மெய்ஞானத்தில் என்னன்னு தெரிந்து கொள்ளாமல், அந்த பேசிக்கு தெரியாமல் அதுக்குள்ளே போக முடியாது. இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் சார்? 1 விழுக்காட்டில் இருக்கும். இந்த 1 விழுக்காட்டில் இருக்கிறதுக்கு முயற்சி, உங்களுடைய முயற்சி தான் பெரும்பங்கு. இதில் என்ன ஒரு முக்கிய சிக்கல்னா சார், திருக்குறள் ஒன்று இருக்குது. யாரும் தப்பாக நினைக்கிறேன், எங்கள் ஆசிரியர் வேறு டாக்டர் குருநாதன் இருக்கார், எனக்கு ஆசிரியர். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவுனா என்னங்க? உண்மை அறிவுன்னு சொல்கிறார். என்ன அறிவு? இப்போ கல்லூரியில் படித்த படிப்பில் நான் பிஏ, எம்ஏ, எம்லி, பிஹெச்டி, இஞ்சி பச்சடி, தயிர் பச்சடி, யோகப்போட்ட டிகிரி வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கு எதுவுக்கும் பயன் இல்லை, எல்லாம் வேணாம் குப்பைக்கு. உண்மை அறிவு என்பது நீங்கள் பிறக்கிற போதே உங்கள் ஜீனில் உங்கள் உயிரில் என்ன வந்திருக்கோ அதுதான். அதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. தப்பாக நினைக்காது. ஏன்னா நான் கண்ணில் பார்த்தவன், 40 வருஷம் வாத்தியாராக இருந்தவன். 200 பேருக்கு வகுப்பு பண்ண கரஸ்பாண்ட் கோர்ஸ் ஐயாவுக்கு தெரியும். ராமராஜ் படித்தவர். இப்போ அஞ்சல் வழி கல்வியெல்லாம் மெட்ராஸில் ஒரு காலேஜில் உள்ள வழியே 200 பேர் உட்காந்துருக்காங்க. புத்தகத்தெல்லாம் பார்த்துலாம் பேச முடியாது. தயார் பண்ணிக்க முன்னாடி போயிட்டு எக்ஸ்டம்போராக மேடல் இருந்து இங்கே அங்கே பேசினா தான் அந்த 200 பேரை இழுக்க முடியும். அதில் பல பேர் தமிழ் வாத்தியாருங்க, எல்லாம் புலவர் வித்வான் படித்தவங்க. எதுக்கு அவங்க வர்றாங்கன்னா, எம்ஏ வாங்கினா 3 இன்க்ரிமெண்ட்டு, சம்பளத்தில் மாதம் 3 இன்க்ரிமெண்ட் வந்து பென்ஷன் எகிரிடும். அதுக்காக வந்து உட்காந்து அவர் பாடம் கேட்க வரல, என்ன டெஸ்ட் பண்ணுறது உட்காந்துருக்காரு. இதுதான் நடைமுறை. இப்போது இந்த சிக்கலில் உண்மை அறிவு எது? அப்போ உங்கள்கிட்ட இருந்தால் தான் அவங்கள வச்சுக்கொள்ள முடியும். உங்கள்கிட்ட இருந்தால் தான் வச்சுக்கணும். ஞானம் என்பது படிப்பதல்ல, கேட்பதல்ல, பழகி வருவது. பை ப்ராக்டிஸ். நீங்கள் நாள்தோறும் பழகணும். நீங்கள் நாள்தோறும் பழகணும்னா ஞானம் உங்கள்கிட்ட இருக்காது, ஓடி போயிடும். இந்த உண்மை அறிவுக்கு என்ன பண்ணணும்னா, நம்முடைய முதல்ல நீங்கள் சீடன் ஆகணும். அதுக்கு எனக்கு பிடிச்ச ஒரு நூல் அஷ்டாவக்ர கீதை. ஏன்னா அது ராமகிருஷ்ண பரமஹம்சர் அந்த கீதையை ரொம்ப பாராட்டுவார். அது விவேகானந்தருக்கு முதல்ல அவர் கொடுத்த புத்தகம் அதுதான். அடுத்து அதை தூக்கி நிறுத்தினவர் நம்ம ரமண மகரிஷி, திருவண்ணாமலை ரமண மகரிஷி. அது இன்றைக்கி பாக்கெட் சைடில் போட்டு விற்றுட்ருக்காங்க. அஷ்டாவக்ர கீதை நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கொடுத்தனா அஷ்டாவக்ர கீதை? கொடுக்கல, அடுத்த தடவை கொடுத்தது. எல்லாருக்கும் நானே கொடுத்துக்கிட்டு இருக்கேன், படிங்க. அதில் 5 ஸ்டெப்பு சொல்கிறார். முதல்ல சீடன் ஆகணும். இது எங்கேயா ராஜேஷ் கல்யாண மண்டலத்தை பற்றி பேசினேன் போன அக்டோபர். யாராவது வந்து கேட்டிங்களா? கூறியது குரலாக இருந்தாலும் பொறுத்துங்க, எல்லாருக்கும் அது இந்த தலைப்பில் போய் சேரும். அவருக்கு பெரிய ஜனக மகாராஜா தான் ஆசை, எப்படியா ஞானத்தை பெற்று விடணும். பகவத்கீதைக்கு முன்னே ராமாயண காலத்தில் அஷ்டாவக்ர கீதை. அவர் ஒரு கேள்வி கேட்குறார். எங்கேயோ படிச்சுட்டார், குதிரையில் ஏறாருல, சேனத்தை எவ்வளோ நேரம் ஆக முடியும் குதிரையில் காலை தூக்கி போடுறதுக்கு? 1/2 செகண்ட். இது 1 செகண்டு. 1/2 செகண்டில் அப்படி போடுற தீரம் தான் குதிரையை செலுத்த முடியும். நம்மளை மாதிரி எல்லாம் குதிரை நம்மளுக்கு கீழே தெரியும். இந்த அரை நொடியில் ஞானத்தை கொடுங்க, மெய்ப்பொருளை கொடுங்கன்னு கேட்குறாரு. எல்லாராலையும் முடியல, எல்லாரையும் உள்ள தள்ளிட்டார். இந்த செய்தி அஷ்டாவக்ர போய் அவர் வந்தார். என்ன ஜனக, என்ன இந்த மாதிரி தப்புன்றாங்க?
உனக்கு என்ன வேணும்? ஒரு நொடியில் உனக்கு ஞானம் வேணும், நான் தரேன், எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டேன். அவன் பயந்துட்டான். இப்படி நம்மளை அதிகாரம் பண்ணுறாருன்னா அவன் பணிஞ்சிட்டுல இருப்பான். தருமி மாதிரி எவ்வளோ பிழை இருக்கிறதோ அந்த அளவுக்கு பொண்ணை குறைத்துக்கணும். வித்தியாசமாக இருக்கான்னு அப்புறம் கேட்டார். அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது, ஞானமே அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் அந்த நூலில் இருக்குது. அஷ்டாவகர கீதை விரிவாகவும் ஒருத்தர் எழுதியிருக்காரு, ரொம்ப விரிவாக, ரொம்ப சுருக்கமாக நட்சல்லாக ரமண மகரிஷி போட்டிருக்காங்க. 12 ரூபா 5 ரூபா விலை இல்லை, இப்போ 35 ரூபா ஆயிடுச்சு. அப்போது சொன்னார், சரி என்னக்கா உனக்கு ஞானம் தானே வேணும்? ஆமாம். ஞானம் யாருக்கு கொடுக்குது? அவனே கேட்குறாரு. இப்போ நாம் சொல்கிறத விட உங்களை கேட்டு வாங்கி. அவன் சொன்னால் குரு சீடனுக்கு உபதேசம் பண்ணுவது. சரி, எங்கே உபதேசம் பண்ணுவது? பொது இடத்துலையே தனிமையில் உபதேசம் தனிமையில் இருக்கணும். ரைட். இப்போ நாம் தனிமையில் இருக்கிறோமா? அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சுது. இப்படி முழிக்காத, வா நம்ம 2 பேரும் தனியாக காட்டுக்கு போய் தனியாக போய் உபதேசம் பண்ணலாம். அவன் புரிஞ்சுக்கிட்டான். ரைட், காட்டு கிளம்பியாச்சு. காட்டுக்கு போயாச்சு. அங்கே போய் கேட்குறான், குருவே இப்போ உபதேசம். நான் என்ன சொன்னேன் உனக்கு? தனிமைன்னு சொன்னேன். இப்போ நம்ம தனிமையில் இருக்கிறோமா? உன் பின்னாடி பாருங்க, திரும்பி பார்த்தா ராஜா, மந்திரி, படை, சேனாதிபதி, படைகள்லாம். ராஜா தனியாக விடுவாங்களா? இதுதான் தனிமையை. முதல்ல இவங்களாம் போக சொல்லிட்டார். இதெல்லாம் புத்தகத்தில் இருக்குது. போக சொல்லிட்டார். 2 முடிஞ்சுது. அப்புறம் பணிவாக கேட்குறான், எனக்கு உபதேசம் கொடுங்க. தனியாக வந்தாச்சு, படையெல்லாம் போக சொல்லு. அப்புறம் கேட்குறாரு, என்ன சொன்னேன்? நீ தானே சொன்னேன். இந்த உபதேசம் யாருக்கு சொல்கிறது? குரு சீடனுக்கு சொல்லுவது. ரைட்டு. இப்போ நீ சீடன் ஆகிட்டியா? சீடன் ஆகிட்டு. எங்கே சீடன் ஆகிட்ட? நீ இன்னும் சீடன் ஆகலை, நீ ராஜாவாக இருக்கிற. அப்போ தான் பார்க்குறா உடம்புல எல்லாம் அந்த மாதிரி கிரீடம்லாம் இருக்க. கிரீடம், ராஜா கூடிய உடை, வாள் எல்லாம் இருக்குது. மந்திரி தான் போயிட்டான் எல்லாரும். இதெல்லாம் கழிச்சு கீழே வச்சுட்டு நான் இப்போ சீடன் ஆகிட்டேன் அப்படின்ட்டு. இப்போ 4வது கேட்குறாரு, குரு கேட்குறாரு, சார் சரி சீடன் ஆகிட்டேன்னு சொல்கிறியே, சீடன்னா என்ன? முழு சரணாகதி ஆகணுமே ஆகிட்டியா? நல்லா கவனிக்கிறீங்களா? உடனே அப்போ தான் கீழே வளையணும். அந்த ராஜா இதை வந்து தலையை இப்படி வளைஞ்சதே கிடையாது. ராஜா இல்லையா, மகாராஜா இல்லை சார். தசரதனுக்கு சம்பந்தி இல்லை சார். ராமபுரானுக்கு மாமனார் இல்லை, ஜனக மகாரிஷி. அவன் பெரிய மகாரிஷி. சுகம் முனிவருக்கே உபதேசம் பண்ணவான். அது தனி கருத்து. அப்போ தான் கீழே குனிஞ்சு மண்டிக்கிட்டு நான் சீடன் ஆகிட்டேன். இப்போ கேட்குறாரு, அப்படியா? சீடன்னா என்ன தெரியுமா? எப்படி பார்க்க அந்த புத்தகத்தில் இருக்கு. சீடன்னா மனம், மொழி, மெய் 3ஐயும் குருவுக்கு தத்தம் செய்தால் தான் நான் சீடன் ஆக முடியும். அப்போ தத்தம் செய்து டோட்டல் சரணாகதி ஆகிட்டியா? அப்போ தான் இவருக்கு புரியுது, ஓஹோ எல்லாத்தையும் தத்தம் பண்ணும். மனம், மொழி, மெய். மெய்னா உடம்பு, மனம்னா நினைவு, உயிர், எல்லாத்தையும் சரணாகதி பண்ண காலில் அப்போ தான் விழுந்து வணங்கணும். அப்போ தத்தம் பண்ணிட்டா என்ன அர்த்தம்னா, குரு சொன்னால் அப்படியே நடக்கணும். நீ கத்தியால் அவன் கழுத்தை வெட்டிக்கிறான்னா வெட்டிக்கணும், அவ்வளோ கேட்கக்கூடாது. குருன்னு ஏற்றுக்கிட்ட பிறகு குரு சொன்னதை கொஸ்டின் பண்ணக்கூடாது. கொஸ்டின் பண்ணால் யூ ஆர் நாட் ஏ சீடர். கிணத்துல விழான்னா விழுந்துடணும். மேலே 4வது நாளில் குதிரைன்னா குதிச்சிடணும். ஏன்னு கேட்டால் நீ சீடன் இல்லை. அப்போ தான் இந்த மெய்ஞானம் டக்குன்னு உள்ளே போய் படிச்சுக்கணும். இல்லைன்னா நீ சந்தேகப்பட்டினா உள்ளே போகாது. மெய்ஞானம் காது வழியாக உள்ளே போகாது. நெஞ்சி கலனாக, செவி வாயாக, நெஞ்சி கலனாக பெறுவது ஞானம். எதுங்க? யாரு? அர்ஜுனனா? அது தனி மேட்ரு வரலாம். பகவத்கீதை அது தனி மேட்ருக்கு வரலாம். அர்ஜுனன் கொஸ்டின் பண்ணும் கூட சரண்டர் ஆகிட்டானே. கொஸ்டின் பண்ணலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கொஸ்டின் வெற்றி பெற்றதா, பதில் சொல்ல குரு வெற்றி பெற்றாரா? இவன் கொஸ்டின் பண்ணிட்டேன்னா அவனுக்கு எது சொன்னாலும் ஏறலை அர்ஜுனனுக்கு. கடைசியில் என்ன பண்ணார்? 12ஆவது அவர் விஸ்வரூப தரிசனம் கொடுக்குறாரு. விஸ்வரூப தரிசனம் கொடுக்குறாரு. விழுந்துட்டான், பயப்படுறான். விஸ்வரூபம் ஏன்னா அவன் இது வரைக்கும் கற்பனை பண்ணது வேற. உண்மையான விஸ்வரூபத்தை காண்ற அங்கங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அதோடு எல்லா 84,100,000 யோனி பேசுகிற எல்லா ஜீவன்லையும் நானே நிற்பதை காத்துக்கிறது பயந்து போயிட்டான். ஏன்னா அவன் நினச்சது வேற. இது அவனால் தாங்கியம் இல்லை. விஸ்வநாதத்தை கேட்கிறார். 84,100,000 யோனி பேத்துல வந்து எல்லா உயிர்களையும் ஒரே நாதம் இருந்து ஒன்றா இருக்கு. இது அவர் காமிச்ச உடனே விழுந்துட்டான். சீடை வெற்றி பெற்றிருக்கிற கொஸ்டின் பண்ணவன் பயந்துட்டான். என்னை விட்டுடுங்க தயவு செய்து ஒடுக்கிங்கன்னா. அதனால இப்போ இங்கே வந்துடும். அஷ்டாவகர சரி நில் ஜனகா நில் போயிட்டார். அவர் இவன் நின்றுட்டு இருக்கான். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? மந்திரிமாரெலாம் வந்தாங்க. ராத்திரி ஆயிடுச்சு, ஜனம் நிற்கிறாரு. வாங்கன்னா ஒன்றும் பேச மாட்டேன்றான். ராஜா விட்டுற முடியாத, மகாராஜா இல்லை. பல்லக்கில் வச்சு கொண்டு போய் வீட்டில் விட்டா படுத்துருக்கான். ஒன்றுமே செய்ய கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன்றான்.
பல பேர் நினச்சாங்க முதல்ல அவனுக்கு காலி பண்ணிடுவோம் யாரை அஷ்டவக்கரை நம்ம ராஜாவடி பண்ணிட்டாரு. அறிவுள்ள மந்திரி மாதிரி அப்பயும் இருந்தா சில பேர். அவன் சொன்ன டேய் தப்பு பண்ணாதீங்கடா, இவரை இந்த நிலைக்கு ஆளாக்கிறவன் தான் இவரை பழையபடி ராஜாவாக்க முடியும். ஆமாம், பணிவா காலில் விழுந்து அவரை அழைச்சிட்டு வந்து ராஜாவை பழைய ராஜாவை ஆக்கிடுவோம், அதுக்கப்புறம் அவரை காலி பண்ணிடுவோம். அப்புறம் போனாங்க, காலில் விழுந்தாங்க. அவர் வந்தார், வந்து ஜனகா எழுந்துருன்னாரு, எழுந்துட்டான், வேலையை செய்யிட்டாரு. 3-4 நாள் அங்கே இருந்தார். அவன் பழையபடி நல்லா ராஜாவாக பண்ணான். 5ஆம் நாள் ராத்திரி அவனை கூப்பிட்டு, இன்னும் ஏன் என்ன இல்லை எனக்கு இந்த உபதேசம் வேணும். ஏன்னா பக்குவத்தை பார்த்துட்டார், சொட்டப்படி செய்யலாம் இல்லை, முழு சன்னார் ஆகிட்டு. அப்புறம் ஒரு நாள் இரவில் அவனை உட்கார வச்சு, இதுதான் மெய்ப்பொருள், இதுதான் மெய்ஞானம், தெரிஞ்சுக்கிட்டியா தெரிஞ்சுக்கிட்டேன், உணர்ந்துட்டியா உணர்ந்துட்டேன். நாளைக்கு அரசியலுக்கு போன உடனே என்னை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கேன், என்னை காலி பண்ணுறது முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் நான் அது இல்லை, இப்போ தான் நான் சரியாக புரிஞ்சுட்டுருக்கேன். அவர் உண்மையான மெய்ஞான குரு சொல்லு. அப்புறம் நான் இருக்கேன். ஒரு வாரம் இருந்து 10 நாள் அவனை ட்ரெயின் பண்ணுறேன். ஞானம் பெறுவது முக்கியம் இல்லை, எல்லாரும் எல்லாம் பெறலாம். அதனால் அந்த குரு அவனுக்கு ட்ரெயின், எப்படி ஒரு டாக்டர் வந்து ஜூனியர் டாக்டர் பக்கத்தில் அவர் 2 பேரை வச்சுருப்பார் எப்படின்னு எங்கள் டாக்டர். ஏன்னா ட்ரைனிங் கொடுக்குறாரு. அவங்க எல்லாம் படித்தவங்க தான், சித்தா எப்படிலாம் முடிச்சிருந்தாலும் ஒரு சீனியர் டாக்டர் ட்ரெயின் பண்ணுற மாதிரி அவர் குரு ட்ரெயின் பண்ணி போகிறார். அஷ்டவக்ர கீதை. இப்போ பாருங்கள், இப்போ சொன்ன உடனே நீங்கள் இங்கே இருக்கிற 90 பேர் முடிவு பண்ணிடுவேன், நமக்கு இந்த ஞானமே வேண்டாம், உங்கள்கிட்ட சீடன் ஆகணுமா, மனமொழி தத்தம் ஆகணுமா, டோட்டல் சரண்டரா, எங்கள் வேலை எங்களுக்கு நிறையா இருக்குது, பார்த்துக்கலாம். அப்புறம் நான் 80 வயசுக்கு மேலே வரேன்றாரு. அப்படி தான் இப்போ முடிவு பண்ணுவாங்க. 80 வயசு மேலே உங்களுக்கு கண்ணு தெரியாது, சொன்னால் காது கேட்காது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது, புரிஞ்சிக்கிற பக்குவம் இருக்காது, என்ன பண்ண முடியும்? 60 வயசுக்கு மேலே ஞானம் அருந்து போகுது என்பது தான் 60ஆம் கல்யாணம். வாங்கிக்கிற கெப்பாசிட்டி இருக்காது, சொல்கிறத டக்குன்னு புரிஞ்சிக்க முடியாது. அதனால குருகுலத்தில் எல்லாம் 10 வயசு பையனை எடுத்து 12 வருஷம் தயார் பண்ணுவாங்க. ஆண்டவர்கள்லாம் எந்த வயசில் குருகுலம் பெற்றாங்க? ராமர் எந்த வயசில் குருகுலம் பெற்றார்? சரி சார், இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை பெற முடியுமா? எல்லாரும் பெற முடியுமான்னா எல்லாரும் பெற முடியும். தப்பாக நினைக்கிறேன், திருப்பி நான் குழப்பம் நினைக்காதுங்க. அதுக்கு விதி இருக்கிறவர்கள் தான், அதுக்கென்று வந்தவர்கள் தான் இதை பெற முடியும். எப்படி? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். ஓஷோ பெரிய அறிஞர், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. எல்லாருக்கும் ஒரு குறை வந்துடும், அந்த ஒரு குறையை அவரை வீழ்த்திடும். பல பெரியவங்களை நான் பார்த்துருக்கேன், ரொம்ப பெரியவங்கள் தான், உண்மையிலே தவறு செஞ்சவங்க தான். ஆனால் அந்த ஒரு குறையினால என்ன ஆகும்? என்டையர் அவ்வளோ பெரிய அமைப்பு விழுந்து போயிடும். அப்படி விழுந்து போனவர் ரைட், அது நம்ம முக்கியம். அவர் என்ன சொன்ன, சிவபெருமான் பார்வதிக்கு சொன்ன ரகசியம், சிவரகசியம் பேர் 112 சூத்திரம். எனக்கு தெரியாத சொல்லுவீங்கன்னு பார்த்தா தெரிஞ்சதே சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்கள் பாலசிவனாக சிரிச்சிட்டு இருக்காரு. 112 டெக்னிக் மூச்சு பற்றி. அதை ஓஷோ விஞ்ஞான பைரவ தந்தரா அப்படின்னு அவர் 5 வால்யூம் எழுதினார். தமிழில் வந்துருக்கு, கண்ணதாசன் பதிப்பகம்னு நினைக்கிறேன். 5 வால்யூம் இவ்வளோ பெரிய புத்தகம் என்கிட்ட இருக்குது. 112 தந்திரம் விரிவாக எழுதிட்டார், சொல்லிட்டார். ட்ரைனிங் கொடுக்குறாரு. எப்போ அந்த 112 டெக்னிக்கு செய்யுங்க, நம்ம இந்த பிறப்பிலே ஞானம் பெற்றுடலாம், மேலே புறப்பட்டுடலாம். 4 மாதம் கழித்து கேட்டார், சார் எங்களால் ஒரு 5 கூட தேட முடியல சார். என்னடா இப்போ என்ன முடியல சார்? சரி முதல் 5ஆவது பண்ணுங்கப்பா, 112 பண்ண போகும், உங்களுக்கு பலன் கிடைச்சிருந்தார். 2 மாதம் கழிச்சு கேட்டார், 5 முடியலன்னா. சரிப்பா, ஒன்றே இப்போ நம்பர் 1, அந்த 112 நம்பர் 1 அதையா செய்யுங்க. 1 மாதம். இன்னும் அந்த 1 தெரியுங்களா? மூச்சை கவனிக்கிறது தான். எல்லாம் உட்காந்துருக்கீங்க இல்லையா? 1 உள்ளே போகுது, 1 வருது. உங்கள் மூச்சு, உங்கள் தேகம், உங்கள் உடம்பு, உங்கள் மூக்கு, நீங்கள் எவ்வரி செகண்ட் இழுக்கிறீங்க இல்லையா, அதை கவனிங்கன்னு. 1 மாதம் கழிச்சு போனால், இல்லை சார் 2 செகண்டுக்குள்ளே எங்கள் மனம் எங்கெங்கேயோ ஓடுது சார், இங்கே தான் உட்காந்துருக்கோம், ஆனால் கவனம் எங்கெங்கேயோ ஓடுது. ஒரு எத்தனை மணிக்கு முடிப்பார், ஊர் கதையெல்லாம் சொல்கிறார். நான் எதிர்பார்த்த மெய்ஞானத்தை கையில் தூக்கி கொடுப்பார்னு பார்த்தேன், அது எதுவும் கொடுக்க மாட்டார் பொழுதுக்கு. ஒரு வழக்கம் போல் கதையை தான் சொல்லி நிற்கிறாரு. ஆமாம், 7 மணிக்கு டிஃபன் உண்டா, இட்லி மட்டும் உண்டா, வடையும் உண்டா, ஸ்வீட் உண்டா இல்லையா, சதானது தான் தனியாக கேட்கணும். மனம் ஓடுதா? இங்கே உடம்பு இங்கே உட்காந்துருக்கு, என் பேச்சை காது கேட்குது, கேட்குற மாதிரி ஆக்ஷன் கொடுக்குறீங்க. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் இங்கே இருக்கிறீர்களா அப்படின்னு திருவள்ளுவர் கேட்குறார், நான் கேட்கல. ஒரு பொழுதும் வாழ்வதறியா கருதுவ கோழி மலை. ஒரு க்ஷணம் நேரம் கூட நீங்கள் யார், எதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள், என்ன இப்போ செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை பற்றி நினைக்காமல் கோடிக்கணக்கான எண்ணங்களை எண்ணி எண்ணி மனம் சலிக்குது உட்காந்துக்கிட்டு. எப்படி சார் மெய்ஞானம் வரும்? திருவள்ளுவர் கேட்குறார், என் மேலே கோவப்படாது. ஒரு பொழுது, திருக்குறள் தான், ஒரு பொழுதும் வாழ்வதறியார் கருதுவ கோடி மல்ல பல.
புரிஞ்சிச்சிங்களா? தாய்மானவர் வந்தார். எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் புண்ணாக செய்ததெல்லாம் போதும் எந்தாய் பராபரம். எண்ணாத நல்ல எண்ணமாவது வருதா? சம்பந்தம் இல்லாத எண்ணம். இன்னைக்கு மாலை மலரை பார்த்து அதில் வந்த ஒரு காட்சியை பார்த்து கற்பனை பண்ணினேங்கிறார். நாமளும் எப்படி போகலாமே, போயிருந்தா நேரம் போயிருக்கு. நாளைக்கு ரிசல்ட் வந்தோடனே அவங்களும் கற்பனை, நாமளும் இப்படி இருந்தால், இப்படி ஆயிருந்தால், ஜெயிச்சிருந்தால் மந்திரி ஆயிருக்கலாமே, அந்த சுப்ப மந்திரி ஆயிட்டானே. இதுதான் நாளைக்கு ஓட போகுது. வேற என்ன ஓட போகுது? எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் புண்ணாக செய்ததெல்லாம் போதும் எந்தாய் பராபரமே. கொல்லித்தேல் கொட்டி குதிக்கின்ற பெய்குரங்காய் கள்ள மனம் துள்ளுவது என் கண்டாய் பராபரமே. வாதுக்கு வந்திருந்த மல்லரை போல் வாழ்த்த மனம் ஏதுக்கு கூத்தாடுது எந்தாய் பராபரமே. மனதற்ற பெருநிலை அருள்வாய் பார்த்துமிட நெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே. தாய்மானவர் அது அந்த நிலை என்னைக்கு வரும்? இன்று வருமோ, நாளைக்கே வருமோ, அல்லது மற்ற என்று வருமோ? தும்மல வெம்மாயை கடந்து வெளிக்குள் வெளிக்கிடந்து சும்மா இருக்கும் சுகம். எல்லாம் வார்த்தையா சொல்லாரு. என்றைக்கு உங்களுக்கு செயலுக்கு வருகிறதோ அன்றைக்கு உங்களுக்கு மெய்ஞானம் கிடைக்கும். என்றைக்கு உங்கள் கையகத்ததாகுது. நெல்லிக்கணி இருக்கு, கையில் வரணும் இல்லையா? கை பாகமாக வரணும். கையகத்ததாக ஆகிற பொழுது இந்த மெய்ஞானம் வந்துடும். அதில் அஷ்டவக்ரரை மனசில் வச்சுங்க, விஞ்ஞான பைர தந்திர வச்சுங்க. பொதுவாக என் குருநாத தேமொழியார் சொல்லுது. அவர் இந்த கதையை பலரும் சொல்லியிருக்காங்க. அவர் தேமொழியை அழுத்தமாக சொல்வார். நம்ம எப்படின்னா, ஒரு உதாரணத்தை சொல்கிறார். இப்போ சொல்ல முடியாது, ஏன்னா இப்போ இருக்கிற பையனுக்கு அது தெரியாது. நான் கிராமத்தில் இருக்கிற வரைக்கும், நான் இருக்கிற வரைக்கும் வீட்டுக்கெல்லாம் பால் ஒரு சைக்கிளில் பின்னாடி கேனில் கட்டிக்கிட்டு மணி அடிச்சுட்டு வருவார். அம்மா பால் வீட்டுக்கு முன்னாடி மணி அடிப்பார். அம்மா போட்டேன். எங்கள் அம்மா போங்கடா, ஒரு சொம்பு எடுத்துகிட்டு போய் 1/2 லிட்டரோ 1 லிட்டர் வாங்க, கொஞ்சம் ஊற்றுக்கணும், வாங்கிட்டு வருவோம். இப்படி தெருவா அவர் பசுமாடு 4 வாங்கி அதுக்கு புண்ணாக்கு போட்டு காப்பாற்றி புல்லு போட்டு அதை வளர்த்து பால் கறந்து அது கேனில் வச்சு சைக்கிளில் வச்சு வீடு வீடாக போய் அவனுக்கு நம்ம ஒழுங்காக காசு தர மாட்டோம். அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு மாடை வளர்த்து. ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற பெரியவர்கள்னு சொல்லப்படுபவர்கள் தலையில் துண்டை போட்டுக்கிட்டு வீட்டில் இருக்கிற காசை எடுத்துக்கிட்டு நகை எல்லாம் எடுத்து தேடிட்டு போய் ஊருக்கு, அந்த காலத்தில், இப்போ தெருக்கு தெரு இருக்கிற மாதிரி இல்லை, அந்த காலத்தில் ஊருக்கு தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி இந்த கல்லு கடைக்கு போய் இதுவும் வெளில தான் அதுவும் வெளில தான், இதுவும் பால் மாறு இருக்குது அதுவும் பால் மாறு இருக்குது, அதை காசு கொடுத்து கடன் வாங்கி குடிச்சிட்டு வராங்களே. இதுதான் மனிதனுடைய மனநிலை. உண்மையான உடலுக்கு நலம் பயக்கிற பாலை கடன் சொல்லுவோம், அவன் உழைப்பை மதிக்க மாட்டான். ஆனால் கல்லை நாம் போய் பணம் கொடுத்து வாங்கி சாப்பிடுவோம். இதுதான் இந்த மனநிலை இருக்கிறவர்களுக்கு எப்படி மெய்ஞானம் போய் சேரும். அப்போ உழைப்பை மதித்து பாலுக்கு மதிப்பு கொடுக்கும் இந்த 1 விழுக்காடு. அந்த 1 விழுக்காடு நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் நேரத்தை விட்டுட்டு இது என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டுன்னு வந்திருக்கிறீங்க இல்லையா? இது தேமொழியார் சொன்னது, பல பேர் சொன்னது. பல பேரை மாற்றவே முடியாது சார். அது ராமகிருஷ்ணர் சொன்னார், அதையும் பல ஞானிகள் சொல்லியிருக்காங்க. இந்த சீடர்கள்லாம் அப்படி நிறைய பேர் சேர்ந்து கேட்டாங்களாம், இன்னும் நீங்கள் 10 வருஷமாக நான் உங்கள்கிட்ட இருக்கிறோம், 5 வருஷமாக இருக்கிறோம், நீங்கள் மெய்ஞானத்தை கொடுக்கவே இல்லை, சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்லுவார்? இவன் தகுதியாகலை. பார்த்தார், டேய் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், காசி திரிவேணி சங்கமம் அயோத்தியெல்லாம் போயிட்டு வாங்கடா, கயாலாம் போயிட்டு வாங்க, விஷ்ணு கயா பௌத்த கயா இருக்குது கயா. சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. போகக்குள்ளேயே ஆந்திராவில் போய் கங்கை கோதாவரி எல்லாத்துக்கும் ஒரு 10-15 நதியை பேரை சொல்லி கடைசியில் கங்கையை மொழிகிட்டு அங்கேயும் ரிஷிகேஷ் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வாங்கடான்னாங்க. சரிங்க, எல்லாம் 5 பேரை கூப்பிட்டுடை, ஆளுக்கு ஒரு பாவக்காய் கொடுத்தார். மறக்காமல் நீங்கள் ஒவ்வொரு தீர்த்தத்திலையும் ஆடுகிற பொழுது குளத்துலையோ ஆறுலையோ இந்த பாவக்காவையும் உங்களை மாதிரி தீர்த்தமாட செய்யுங்க. எல்லாம் திருப்பி வாங்க ஒரு 2 மாதம் கழிச்சு, அப்போ உங்களுக்கு ஞானம் என்னான்னு கொடுத்துறேன். அவங்க ஒரே மகிழ்ச்சி, ஆஹா நம்மளுக்கு மெய்ஞானம் கிடைக்க போகிறோன்னு எல்லாரும் 5 பேரும் 5 பாவக்காய் வாங்கிட்டான். 19 பாகு போனால் போய் ஒவ்வொரு தீர்த்தத்துலையும் ஆடுகிற பாவக்காய் குளிச்சு அதுக்கு டப்பா போட்டுக்கிட்டான். அழகாக இந்த மாதிரி கண்டெய்னர் வச்சுக்கிட்டான். எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் ரிஷிகேஷ், கங்கை, காசி எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் 2 மாதம் கழித்து வந்தாங்க. மெய்ஞானம். அவர் சொன்னார், உட்காருங்கப்பா, மெய்ஞானம் தானே வேணும், பாவக்காய் கூட பத்திரமா கொண்டு வந்திருக்க குரு, நல்லா பச்சை பசேல் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் தீர்த்தத்தில் முக்கிய எடுத்தார் இல்லையா? கடைசியில் கங்கா தீர்த்தத்தையும் வச்சு அதுலேயும் முக்கியில் கொண்டாந்துருக்காரு. நல்லா இருக்கா, நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா தொடச்சிடுங்க. எல்லாரும் 5 பேர் அவங்கவுங்க பாவக்காவை கடைசி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அவன் நினைக்கிறான், மந்திரம் ஏதாவது போட்டிருக்காரு இனிக்கும்னு நினச்சிட்டு கடைசியா எல்லா பாவக்காவும் கசக்குது, குருவே கசக்குது. அதுதான் நீ, அதுதான் உன்னுடைய உண்மை அறிவு.
பாவக்காய் இன்னும் 100 தீர்த்தம் இல்லை, 1000 தீர்த்தம் போனால் அது கசக்கும். அதான் அதோடைய உண்மை இயல்பு. ஒரு எல்லை, ஒரு ஒரு தோட்டத்தை, இந்த தோட்டம் இருக்குது பாருங்க, சுற்றி மரம் இருக்குது, இந்த ஊருக்கு இந்த கிரவுண்டுக்குள்ள வேப்ப மரம் இருக்குது, வாழை மரம் இருக்குது, மாமரம் இருக்குது, புளிய மரம் இருக்குது, தோர்ப்பு மரம் இருக்குது, எல்லாம் நிறைய மரம் இருக்குது. ஒன்று ஒரு சுவை இருக்குது. ஒரே எக்கில் தானே இருக்குது, ஒரு எல்லையில். ஆரஞ்சு இனிக்குது, பக்கத்தில் ஆப்பிள் இருக்குது, அப்புறம் மாம்பழம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஒன்று ஒரு சுவை இருக்குது. எல்லாம் ஒரு இடத்துல தானே இருக்குது, வெவ்வேறு தேசத்தில் இல்லையே. இப்போ தான் எல்லா இடத்துலையும் எல்லாம் பயிராகுது. அப்படின்னா என்னன்னா, ஒரு இடத்துல இருந்தாலும் தூரம் இருந்தாலும் ஒரு காயை கொண்டு 100 தீர்த்தத்தில் விழுகினாலும் அது அதனுடைய இயல்பை விட்டு மாறாது. மாறாதையா மாறாது, மனமும் குணமும் மாறாது. அப்போ பாவக்காய் கசைங்க. இப்போ அவர் என்ன கேட்குறார், நீ மெய்ஞானத்துக்கு வந்துட்ட, நீ பாவக்காவே இருந்துகிட்டு இருக்கு, எப்படி உனக்கு நான் மெய்ஞானத்தை தர்றது? புரியுதுங்களா? இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டு தெரியல, எனக்கு என்னென்ன தோணுது சொல்லிடு. நல்லா கவனிக்கிறீங்களா? இப்போ அடுத்த கேள்வி வருங்க. அப்படி என்றால் எங்களை எதுக்கு சார் ஒம்பு பண்ணுறீங்க, எதுக்கு எங்களை கூப்பிட்டீங்க, இந்த மெய்ஞானத்துக்கு ஏன் பேசக்கூடிய, ஏன் கேட்க கூப்பிட்டீங்க? நாங்கள் பாவக்காய் இருந்துட்டு போகிறோம். கேட்கலாமில்ல சார்? கேட்கலாமில்ல சார்? நாங்கள் பாவக்காய் இருந்துட்டு போகிறோம், உங்களை யார் எங்களை கூப்பிட்டு சொன்னது? எங்களெல்லாம் மெய்ஞானம் நீங்கள் சொல்லிட்டீங்க, நாங்கள் பாவக்காய் தான், நம்ம இயற்கையை மாற்ற முடியாது, அப்படி ஏன் கூப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே தான் அறிவுபூர்வமாக பெரியவங்க சொன்ன முக்கியமான செய்தி. திருப்பி வாங்க, 84 100,000 யோனி வேதத்தில் பிறந்த எல்லா உயிர்களும், செடி கொடி மரம் மட்டை விலங்கு யானை புலி சிங்கம் எல்லாவற்றையும் மாற்ற முடியாது, எக்ஸப்ட் மனிதன். மனிதன் ஒருவனை மட்டும்தான் 6வது இருப்பதனால பகுத்திருப்பதனால ஒரு குரு நினைத்தால் அவனுக்கு ஞானமாகிய அமிர்தத்தை செடி வாயாக உள்ள ஊற்றி முள்ளு செடியாக இருந்த முட்டால ஞானியாக மாற்ற முடியும். கசப்பா குணத்தில் இருந்தவனை மெய்ஞானத்தை சொல்லி அவன் இனிமையுடையவனாக, பண்புள்ளவனாக, சான்றவனாக, ஞானியாக, ஒரு குருவாக, ஒரு மனிதனைத்தான் மாற்ற முடியும், விலங்கு அல்ல. அப்படி விலங்கு ஏதாவது மாறிட்டா அது கதைக்கு சொல்லப்பட்டது, அது மாறாது. ஏன்னா அதுக்கு 6வது அறிவு இல்லை. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த கதையெல்லாம் எதுக்கு வருதுன்னா, ஏனைய இயற்கையை மாற்ற முடியாது, ஆனால் மனிதனை மாற்ற முடியாது. அதனால தான் ஔவையார் பண்ணாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மானிடர் ஆனால் தான் நீங்கள் மோட்சத்துக்கு போக முடியும். உடனே கதையெல்லாம் சொல்லக்கூடாது. சார் திருவிழா படத்தில் ஒரு யானை மோட்சம் வச்சு, இதெல்லாம் கதை. அறிவுபூர்வமாக சிந்திக்கணும். என்னுடைய இது ஞானப்பாதை, நான் பெற்றிருக்கிறது ஞான வழி, நான் பெற்ற குருமால், நான் என்ன பெற்றனோ, நான் என்ன நம்புகிறேனோ, என்ன அனுபவித்து கொண்டனோ அதைத்தான் பேச முடியும். கதையெல்லாம் நான் நல்லா விட முடியும். எனக்கு அவற்றில் நம்பிக்கை இல்லை. நான் தெரிந்து கொண்ட ஞானம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செடி வாயாக நெஞ்சிக்கரனாக பெறுவது. நான் பெற்றிருக்கிற ஞானம் எது என்று சொன்னால், மனிதனை தவிர வேறு யாரும் ஞானத்தை பெற முடியாது. ஏன்னா இவன் தான் 6வது அறிவை பற்றி சிந்திக்கிறவன். அதுக்கு தான் ஔவையார் போட்டாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, பூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது, இல்லைங்களா? அப்புறம் கல்வி ஞானம் வாய்த்தல் அரிது. அப்படி வந்துட்டா என்ன பண்ணலாம்? கடைசியாக 2 இருக்குது, தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. அப்படி தானமும் தவம் செய்கிற உங்கள்கிட்ட பண்பு வந்துட்டா வானவர் நாடு வழி திருந்துடும். ஒன்றுமே நீங்கள் முயற்சி பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்காக வானவர் நாடு வழி திருந்தும். அப்புறம் அதில் என்ன பிரச்சனை? தானம்னா என்ன, தவம்னா வேறு பிரச்சனை இருக்குல்ல. தவம்னா காட்டுக்கு போகிறது இல்லை, சடைமுடி வளர்த்துக்கிறது இல்லை, காவி வெட்டி காவி சட்டை போட்டுக்கிறது இல்லை. உற்ற நோய் நோன்கள் உயிர்க்கு உருகுன்னு செய்யாமல் அற்றே தவத்திற்கு உரு. நாம தான் ஒரு துன்பத்தையும் பொறுத்துக்கொள்ள மாட்டேன், ஒரு துன்பத்தையும் பொறுத்துக்கொள்ள மாட்டேன். அடுத்த மேலே அடிச்சு நிறுத்தி நம்ம துன்பத்தை வெளிப்படுத்தணும் இல்லை, நம்ம கோபத்து வழியாக இறக்கணும் இல்லை. நான் வேடிக்கையாக சொல்கிறது, பையன் ஃபெயில் ஆகிட்டான், மார்க் எடுக்கலை, பேசாமல் போயிட்டேன். 2 மாதம் கழிச்சு எங்கள் ஆஃபீஸில் என்னை மேலதிகாரி என்னை கண்ணாபனான்னு திட்டார். பயங்கர கோபம் வந்தபோது ஓங்கி அவர் ஒரு அறம் கொடுக்கலாமான்னு நினச்சேன். கொடுத்தா என்ன ஆகும்? வேலை போயிடும். அது என்னால் முடியுமா? பேசாமல் பொறுத்துக்கிட்டேன். வீட்டுக்கு வந்தேன். உள்ள நுழைவு அந்த பையன் வந்தான், ஓங்கி வச்சேன். அங்கே கொடுக்க முடியாத அறையை எங்கே கொடுத்த பையன்? அவன் துடிச்சு சுருண்டு விழுந்து கத்திட்டான். வீட்டு எதுக்காக அடிச்சிங்க பையன்? ஏன் இவன் 2 மாதத்துக்கு நடந்த பரீட்சையில் மார்க் எடுக்கலை? செல்லி எடுத்து காப்பான், சினங்காப்பான், அள்ளி எடுத்து காக்கிலேன் காவாக்காலேன். இதுதான் நாம. இப்போ இருக்கிற நாம் எப்படி ஞானத்தை பெற முடியுது? ஜாக்கிரதையாக இருக்கணும். அதான் தாய்மானவர் ஒருபடி மேலே போனார். ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, மூடமதே புனரபி ஜனனம் புனரபி மரணம், மூடமதே, ஜாக்கிரதையாரு ஜாக்கிரதையாரு. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாக்கியமோ ஏது வருமோ அறிகளே. நல்லா கவனிக்கிறீங்களா? தாய்மானவர் என் மேலே கோவப்படக்கூடாது. சார் நீங்கள் கோவப்படல என் மேலே.
இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அருகிலே. சரி, என்ன வரும்? ப்ரொமோஷன் வந்துடும். அடுத்த பிறவி என்னன்னா, இப்பிறவி தப்புனால் சரியாக வாழலாம், ப்ரொமோஷன். இப்போ 2 கால் நடந்து போகிறீங்க, 4 கால் அடுத்த பிறவி வந்து ப்ரொமோஷன் தானே சார். 2 4 ஆனால் ப்ரொமோஷன் தானே. ஒன்று ஆமான்னு சொல்லணும், தலையாட்டணும், இது இல்லைன்னு சொல்லணும். ஐயா சிரிக்கிறது இல்லை. இப்போ 2 கால் நடந்து போகிறோம், அடுத்த பிறப்பு சரியாக இல்லைன்னா என்ன ஆகும்? 4 காலாக பிறந்துடும். 4 கால் ப்ரொமோஷன் தான். 2 4 ஆகிடுச்சு இல்லை. இன்னும் சில பேருக்கு 100 கால் வந்துடுது. காலே இல்லாத பிறவியெல்லாம் வருது. அப்படியே போது புஷ்ன்றான். டபுள் ப்ரொமோஷன், ட்ரிபிள் ப்ரொமோஷன் ஆகிடுது. அதனால் இந்த ஞானப்பாதை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டால், இப்போ இவ்வளோ நான் சொன்னேன், நிறைய பேர் கோபம் வரும். முயற்சி யார்கிட்ட இருக்கு? குருக்கிட்ட இல்லை, உங்கள்கிட்ட இருக்கு. நீங்கள் அதுக்கு தயாராகி வரணும், இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் இதுக்கு முதல்ல என்ன சார் செய்யணும்னா, 3 ஆசை சொல்லுவாங்க, மண் பெண் பொன். எனக்கு அதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை. இப்போ எனக்கு ஒன்றே நான் என் அனுபவத்தில் இந்த 73 வயசில் பார்த்தேன், எல்லாருக்கும் சாப்பாட்டு ஆசை இருக்கு பாருங்கள். எங்கேருந்து? என் வீட்டில் சாப்பாடே இல்லையா? ஒரு கல்யாணத்துக்கு போங்க, வெட்கப்பட்டோம். 2 மாதம் 1 மாதத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு நானும் ஐயா டாக்டர் வந்திருந்தார். நான் ஓப்பனாக தான் பேசுகிறேன். 6 மணிக்கு போனோம், 8 மணிக்கு பொண்ணு மாப்பிள்ளை வருது. 2 மணி நேரம் 200 பேர் உட்காந்துருக்கோம். நான் அவர்கிட்ட சொன்னேன், நம்ம 200 பேர் அவமதிக்கிறாங்க. இப்படி தான் சொன்னேன். சார், ஒன்று நீ 8 மணிக்கு போட்டுவிடு, நாங்கள் 8 மணிக்கு வந்துடுறோம். இப்போ எந்த கல்யாணத்துக்கு போனாலும் வரவேற்பு இல்லை, 6 மணிக்கு போடுறாங்க, 8 மணிக்கு தான் பண்ணணும். அவ்வளோ அலங்காரம் பண்ணுறாங்க. ஆனால் இவ்வளோ நாள் இந்த அலங்காரம்லாம் பண்ணலையா? தப்பாக பேசுகிறேனோ? ஆமான்றாங்க. நீங்கள் தப்பாக தான் பேச. 2 மணி நேரம் எந்த கல்யாணம் பண்ணாலும் 2 மணி நேரம் அலங்காரம். அப்புறம் அதோட கொடுமை அவர்கிட்டே சொன்னேன், சார் நான் முன்ன சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறேன், அவமானப்படுத்தலை, அசிங்கப்படுத்துகிறேன். மணமகள் வந்து எல்லா 100 பேரும் தலையை விரிச்சு போட்டு வராங்க. அது ஏன்டா இவ்வளோ முடி இருக்குன்னா, அவங்களுக்கு முடி இல்லை, நிறைய ஒட்டு முடியை வச்சு பின் பண்ணிட்டு பேக் பண்ணிட்டு இவ்வளோ முடி இப்படி வருது. இந்த சினிமாவில் காட்டுவாங்கள்ல அம்மன் வேடத்தில், அது ஒரிஜினல். அது 10 சவுரி முடியா இருக்கு பேர். அந்த முடியை ஒட்டிட்டு இப்படி வராங்க எல்லாரும். அந்த காலத்தில் நல்ல சீவி கொண்டை வச்சு இல்லை பின்னல் பண்ணி பொட்டு வச்சு பூ, ஒரு பெண்கள் முகத்துலையும் பூவும் இல்லை பொட்டும் இல்லை எதுவும் இல்லை, வெறும் தலை விரிச்சு. பையன் போகிற அந்த காலம் நல்லா க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு வருவோம். கல்யாணத்தில் மாப்பிள்ளை எல்லாம் ஃப்ரெஞ்சு பியர்டு, தாடி வச்சுட்டு தலையை அப்படி களைச்சி போட்டு வரான். என்னடா கல்யாணத்தில் வந்தோம்? ரொம்ப உண்மையெல்லாம் பேசக்கூடாது இல்லையா?